ஹை எம்எஸ், திஸ் இஸ் டோரா ஃபிக்ஸ் அண்ட் நான் உங்கள் டோரா. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் தான். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். எந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் இல்லாமல் நம்ம டேரக்டர் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ணா அண்ணா என்னை கொஞ்சம் உள்ளே விடுங்க அண்ணா. ஏன்னா இப்படி பண்ணுறீங்க? உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சின்னு ஒன்று இருக்கா இல்லையா? எத்தனை நாள் நான் இங்கே வந்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என்னை உள்ளே அலோவ் பண்ணவே மாட்டேங்கிறீங்க? ஒரே ஒரு நாள் தானே, ஒரு நாள் அலோவ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வந்துட்டு போகுது? ப்ளீஸ்ண்ணா, ட்ரஸ்ட் மீ, உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். ப்ளீஸ் அண்ணா, இன்றைக்கி ஒரே ஒரு நாள் மட்டும் என்ன உள்ள விடுங்க அண்ணா. நான் அவரை பார்த்துட்டு மட்டும் வந்துடுறேண்ணா. ப்ளீஸ் அண்ணா, ப்ளீஸ் அண்ணா. இங்கே பாருமா, நீ எத்தனை டைம் என்ன கேட்டாலும் நான் உள்ளே அலோவ் பண்ண மாட்டேன். உன்னை உள்ளே அலோவ் பண்ணால் எனக்கு இங்கே வேலை இருக்காது, புரிஞ்சுக்கோ. அண்ணா ப்ளீஸ் அண்ணா, அண்ணா அண்ணா ப்ளீஸ். முடியாதுன்னா முடியாதுங்கிறது கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நீங்கள் உள்ளே அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்களா? நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க, உங்கள் டைரியில் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் அவருக்கு ஒய்ஃபாக இந்த வீட்டுக்கு வரதான் போகிறேன். அப்போது உங்களை இந்த வேலையை விட்டு நானே தூக்குவேன். அப்போ இருக்குது உங்களுக்கு, பார்த்துக்கோங்க. அதெல்லாம் உங்கள் கனவுல தாம்மா நடக்கும், இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பக்கம் போயிட்டாரு. நீங்கள் பார்க்க தானே போகிற, பார், நல்லா எழுதி வச்சுக்கோயா, எழுதி வச்சுக்கோ. ஏதோ வயசில் பெரியவங்களாச்சேன்னு மரியாதை கொடுத்து பேசினா என்னையும் இவ்வளோ அலட்சியமாக பேசுகிறல்ல நீ. இரு, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னை நான் கண்டிப்பாக இந்த வேலையை விட்டு தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை சபிச்சுட்டு இங்கேருந்து போகிறீங்க. டைம் ஸ்கேப்ஸ். ஓகே, வீட்டில் பார்க்க தானே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஆஃபீஸ்க்கு போகலாம், அங்கே போயிட்டு டைரெக்டாக பேசிடலாம். மனசில் என்ன நினச்சிட்ருக்கேனோ அதை அப்படியே கொட்டிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவை மீட் பண்ணால் ஆஃபீஸ்க்கு தான் கிளம்பி வரீங்க. அங்கே வந்தால் அங்கேயும் வாட்ச்மேன் உங்களை அலோவ் பண்ணல. ஏன்னா எதுக்கு என்ன உள்ளே அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்க? நான் இங்கே இன்டர்வியூக்கு வந்திருக்கேன், என்ன தான் வர சொல்லியிருக்காங்க. அப்படியா? உன் பேர் என்ன? என் பேர் ஏன்னா நீங்கள் என் பேரெல்லாம் கேட்குறீங்க? நான் இங்கே இன்டர்வியூக்கு தானே வந்திருக்கேன், நான் என் பேர்லாம் சொல்ல முடியாது. இல்லை, உன் பேரை சொல்லு, அப்போ தான் நான் உள்ளே விடுவேன். ஏன் என் பேர் தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீ சொல்லு, உன் பேர் என்ன? என் பேரா? என் பேர் மித்ரா. ஓ, மித்ராவா? சரி, ஓகே, உள்ளே போ. தேங்க்யூண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்பீடாக உள்ளே வரீங்க. ஒரு வேளை ஒயன்னு சொல்லியிருந்தா விட்டுருக்க மாட்டாரோ? எப்படியோ நல்ல வேலை, நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்டோம். நீங்கள் ரிசப்ஷன் லிஸ்ட்டில் போயிட்டு நான் எம்டி சாரை பார்க்கணும், எப்படி போகணும், எந்த ஃப்ளோர்? அவரையா? அவரை மீட் பண்ண முடியாதே, அப்பாயின்மெண்ட் ஏதாவது இருக்கா? அப்பாயின்மெண்ட் அப்படிலாம் எதுவும் இல்லை, பட் வர சொல்லி கால் பண்ணார். கால் பண்ணாரா? ஆமாம் மேம். நீங்கள் நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் உங்கள் பாஸ்க்கே கால் பண்ணி கேட்டுக்கோங்களேன். சரி, ஓகே, வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி அவர் ரூம் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள். அவரோட ரூமா 4th ஃப்ளோரில் இருக்குது. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. அவங்க ஜேகே கால் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் அங்கேருந்து ஒரே ஓட்டமாக ஓடிட்டீங்க. அப்பா, அப்படி தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லிஃப்ட்டில் ஏறி 4th ஃப்ளோருக்கு தான் போகிறீங்க. இப்போது ஜேகேயோட ரூம் டோரை தான் நாக் பண்ணுறீங்க. கமன் அப்படின்னு ஒரு டெரரான வாய்ஸு, அது கேட்டு உங்களுக்கு ஜர்க்கு விடுது. பட் இருந்தாலும் எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு சொன்னதும் அவன் ஹெட்டப் பண்ணி பார்க்குறான். உங்களை பார்த்து தான் அவனுக்கு செம்ம கோவம். ஏய், உன்னை யார் உள்ளே விட்டது? உன்னை நான் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்னா இல்லையா? எத்தனை டைம் சொல்கிறது? எதுக்கு நீ என் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்க? ஜேகே சார், நான் எத்தனை டைம் உங்ககிட்ட சொல்கிறது, நான் உங்களை லவ் பண்ணுறேன், அதே உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. இங்கே பாரு, லவ் அது இதுன்னு என் பின்னாடி சுற்றி உன்னோட டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காத. நான் என்றைக்குமே உன்னை லவ் பண்ண மாட்டேன், அதுவும் உன்னை மாதிரி ஒருத்திய கண்டிப்பாக லவ் பண்ண மாட்டேன். இங்கேருந்து கிளம்பிடு. ஏன் சார், நான் அழகாக இல்லையா? இல்லை நான் எப்படி இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். ப்ளீஸ் ஜேகே சார், நான் உங்களை ரொம்ப நல்லா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ், உன்னை மாதிரி ஒரு கேரக்டர் கூடலாம் என்னால் வாழவே முடியாது. நீ பாரு, இங்கேருந்து கிளம்பு. உனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணுன்னு எனக்கு அவசியமே கிடையாது. எனக்கு உன்னை பிடிக்கல, இங்கேருந்து கிளம்பிடு. ஜேகே சார் ப்ளீஸ், நீங்கள் ஃபஸ்ட்டு என் கூட பழகி பார்த்தா தானே தெரியும். பழகி பார்க்காமலே பிடிக்கலன்னு சொன்னால் என்ன சார் அர்த்தம்? ஃபஸ்ட்டு என் கூட நீங்கள் பேசுங்க, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக பேசுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன நீ அங்கே அக்செப்ட் பண்ணிக்கோங்க சார். உங்களுக்கு பிடிக்கலையா, நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாம். இங்கே பாரு, உங்க கூட ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கெலாம் எனக்கு டைம் இல்லை. நான் இந்த கம்பெனியோட பாஸ். இங்கே பாரு, எனக்கே 1008 பிரச்சனை.
ஒர்க் ப்ரெஷர் வேற இருக்கு. இதில புதுசா இன்னொரு பிரச்சனையால என்னால சும்மா திரிய முடியாது. இங்கேருந்து போனா போ. இப்ப நீ போல வாட்ச்மேன் கூப்பிட வேண்டியதா இருக்கும். சார் ப்ளீஸ். ஏன் சார் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? சரி, இங்க உங்களோட ஒர்க் டைம்ல டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்கு வரேன். ஆனா வீட்லயும் என்ன அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் வேற எப்படி தான் சார் என்னோட லவ்வ ப்ரூவ் பண்ண முடியும்? ப்ளீஸ் சார். என்ன கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க சார். அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்லியாவது. இப்ப போறியா இல்லையா? அப்படின்னு ஜேகே கத்துனதும், ஃபைன், ஃபைன். நான் போறேன். நான் போறேன் அப்படின்னு பல்ல கடிச்சு சொல்லிக்கிட்டே அங்கேருந்து போறீங்க. டைம் ஸ்கீப்ஸ். ஜேகேக்கு செம்ம டென்ஷன். அதில நீங்க வேற இன்னும் டென்ஷன் பண்ணி விட்டுட்டீங்க. அங்க இருக்கவங்க எல்லாரையும் பிடிச்சு கத்திக்கிட்டு இருக்கான். இப்படியே ஈவினிங் ஆகுது. அவன் வீட்டுக்கு வரான். நீங்க அவனையே ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. ஜேகே கார் உள்ள போனதும் டோர் ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகுது. நீங்க அகெயின் வெளிய மாட்டிக்கிட்டீங்க. அங்க வாட்ச்மேன், "உனக்கு எத்தன டைம் சொல்றது? ஏன் நீ இப்படி கேட்கவே மாட்டேங்கிற? பின்னாடி வந்து வந்து அவர ஏன் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? நாங்கலாம் நிம்மதியா வேலை செய்றது உனக்கு பிடிக்கவே இல்லையா?" அப்போ நீங்க, "அண்ணா, நீங்களாச்சும் புரிஞ்சுக்கோங்களேன் அண்ணா. நீங்க இத்தன முறை சொல்லியும் நான் அவர தேடி வரேன்னா, அப்ப எந்த அளவுக்கு நான் அவர லவ் பண்றேன்றத புரிஞ்சுக்கோங்க அண்ணா. நீங்க இவ்ளோ திட்டியும் நான் அகைன் அகைன் இங்க தான் வரேன். இதுவே வேற ஏதாச்சும் பொண்ணு இருந்தா, போங்கடா நீங்களும் வேணாம், உங்க லவ்வும் வேணான்னு சொல்லி போயிருப்பா. ஆனா நான் அப்படி இல்லண்ணா. நான் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஆனா நான் ட்ரூவா லவ் பண்றேண்ணா. ப்ளீஸ் அண்ணா. எனக்கு இது ஒரு சான்ஸ் குடுங்க. நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி குடுக்குறேன். இதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுண்ணா. ப்ளீஸ் அண்ணா. நான் ஏதாச்சும் சொல்லி அவர்கிட்ட சமாளிச்சுக்கிறேன். என்ன ஒரே ஒரு டைம் மட்டும் என்ன உள்ள அலோவ் பண்ணுங்கண்ணா. நான் என் மனசுல இருக்கிறதெல்லாம் அவர்கிட்ட சொல்லிடுறேன். இதுக்கப்புறம் நான் இங்க ரிட்டர்ன் வரவே மாட்டேண்ணா. ப்ளீஸ் அண்ணா. புரிஞ்சுக்கோங்க அண்ணா. ப்ளீஸ். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொஞ்சம் எமோஷ்னலா பேசுறீங்க. அவனும், சரி ஓகே. உள்ள போ. ஆனா இதுதான் லாஸ்ட். இதுக்கப்புறம் நீ இதே மாதிரி பண்ணினா, நான் உன்ன அலோவ் பண்ணவே மாட்டேன். ஓகேண்ணா, ஓகே. நான் தான் சொல்ட்டேன்ல, இது என்னோட லாஸ்ட் சான்ஸ்ன்னு சொல்லி, நான் கண்டிப்பா இந்த சான்ஸ வேஸ்ட் பண்ண மாட்டேன். அவருக்கு என் லவ்வ எப்படியாவது ப்ரூவ் பண்ணுவேண்ணா, அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உள்ள போறீங்க. ஜேகே அப்பதான் போய் பெட்ல உட்காந்துருப்பான். நீங்க எக்ஸ்கியூஸ் மீ. உங்கள அவன் பார்த்ததும் அவனுக்கு செம்ம கோவம். அவன் ஆச்சு பூச்சுன்னு கத்துறான். நீங்க டோர லாக் பண்ணிட்டு, "சார், சார், சார் ப்ளீஸ், ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் குடுங்க சார். கண்டிப்பா என் லவ்வ ப்ரூவ் பண்ணுவேன் சார். நீங்களே என் லவ்வ ட்ரூன்னு புரிஞ்சுப்பீங்க சார். ப்ளீஸ் நான் என்ன பண்ணா உங்களுக்கு என் லவ் புரியுன்றத சொல்லுங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ். நான் உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். என் உயிர கூட குடுப்பேன் சார். ப்ளீஸ்." "ஓ! அப்படியா? உயிர குடுப்பியா?" "ம். கண்டிப்பா குடுப்பேன் சார்." "சரி ஓகே. அப்பன்னா இந்த பில்டிங்லேருந்து குதிச்சு உன் லவ்வ ப்ரூவ் பண்ணு." அப்ப நீங்க ஷாக்டா அவரையே பார்க்குறீங்க. "என்ன பார்க்குற? நீ தானே சொன்ன, எனக்காக உயிர கூட குடுப்பேன்னு. போ, அத போய் ஃபர்ஸ்ட்டு பண்ணு. நீ அதுக்கப்புறம் உயிரோட இருந்தீன்னா, நான் உன் லவ்வ அக்செப்ட் பண்ணிக்கிறேன்." "சார், ஒரு பேச்சுக்கு உயிர குடுப்பேன்னு சொன்னேன். அதுக்காக உயிர மட்டுமே கேட்பீங்களா சார்? நீ தானே சொன்ன, என்ன வேணாலும் பண்ணுவேன்னு. எனக்கு தெரியும், பொண்ணுங்களோட மென்டாலிட்டியே இதுதான்னு. சார், மத்த பொண்ணுங்க எப்படின்னு எனக்கு தெரியாது சார். ஆனா நான் மத்தவங்கள மாதிரி கிடையாது. இப்ப என்ன, நான் அந்த பில்டிங் மேலேருந்து குதிச்சு என் லவ்வ ப்ரூவ் பண்ணா நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்களா?" "ம். நீ உயிரோட இருந்தா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்." அப்படின்னு சொல்றான். "ஓகே சார்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்கேருந்து போறீங்க. இங்க ஜேகே அவன் கேஷுவலா கால் மேல கால் போட்டு உட்காந்து ஃபோன தான் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ வாட்ச்மேன் ஸ்பீடா ஓடி வந்து ஜேகேயோட ரூம தான் நாக் பண்றான். "என்ன வேணும்? நான் தான் உன்ன போன்னு சொல்லிட்டேன்ல." சார், நான் நான் வாட்ச்மேன்." "என்ன?" "சார், இப்போ வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணு வந்தாங்கல்ல." "ஆமா. இப்ப என்ன அவளுக்கு? போயிட்டால்ல?" "இல்ல சார். அந்த பொண்ணு மொட்டை மாடியில நின்னு, நான் மேலிருந்து குதிக்க போறேன். என் லவ்வ ப்ரூவ் பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு." "அவலாம் குதிக்க மாட்டா." "இல்ல சார். அவங்க அப்படி அழுறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். என்னதான் இருந்தாலும் அது ஒரு உயிர் சார். ப்ளீஸ் சார், நீங்க வாங்க. நீங்க வந்து கூப்பிட்டீங்கன்னா, அவங்க கண்டிப்பா கீழ இறங்கி வந்துருவாங்க சார். நீங்க வந்து கூப்பிடுங்க சார்." அப்படின்னு அவன் கொஞ்சம் பதட்டமா சொல்லவும், நீங்க எங்க தேவையில்லாம பிரச்சனைய இன்னும் பெருசாக்கிருவீங்களோன்னு சொல்லிட்டு, அவன் ஸ்பீடா ஓடி வரான். நீங்க, "ஜங்குகா, உனக்கு என் லவ்வ இப்படி தான் ப்ரூவ் பண்ணணும்னா, கண்டிப்பா நான் ப்ரூவ் பண்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு கீழ தான் பார்க்குறீங்க. ஐய்யய்யோ! நல்ல வீரம் வசனம்லாம் பேசிட்டு வந்துட்டேன். இப்போ இங்கிருந்து பார்த்தா, ஒரு பல்லு கூட தேராது போலயே! அவ்வளோதான். கீழ குதிச்சதுமே ஸ்பாட் அவுட்டு தான். இதுக்கப்புறம் அவன் என் லவ்வ புரிஞ்சுக்கிட்டா என்ன, புரியலன்னா என்ன? கடவுளே!
கீழே விழுந்ததும் உடனே உயிர் போயிடணும். இந்த கை, கால் இந்த மாரி அடிபடுறதெல்லாம் வேண்டாம். ஏன்னா, அந்த வலியெல்லாம் என்னால தாங்கிக்கவே முடியாது கடவுளே! நான் கீழ குதிச்சதும் செத்து போனா கூட பரவால்ல. ப்ளீஸ் நீ தான் எனக்கு துணையா இருக்கணும். ஓகே ஜங்குக்கா, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க குதிக்க பார்க்குறீங்க. கரெக்ட்டா ஜேகே உங்க கைய பிடிச்சு ஸ்டாப் பண்றான். நீங்க டர்ன் பண்ணி பார்க்குறீங்க. என்னடி பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருக்கா? நான் சொன்னா அப்படியே செஞ்சுருவியா? நீ தானே சொன்ன குதிச்சின்னா உன் லவ்வ நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு. அதுக்காக தான் வந்தேன். இங்க பாரு, ஏதோ கோவத்துல சொன்னேன். அதுக்காக அத அப்படியே செய்வியா? எனக்கு வேற வழி தெரியல. நான் உன்ன எத்தனையோ டைம் லவ் பண்றேன்னு சொல்லியும் நீ புரிஞ்சுக்கவே இல்ல. நான் வேற எப்படி தான் என்னோட லவ்வ ப்ரூவ் பண்ண முடியும் சொல்லு? நான் மிடில் கிளாஸ் ஃபேமிலின்றதுனால உன் பணத்துக்காக உன் பின்னாடி வரேன்னு நெனச்சியா? அப்படி கிடையாது. எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். அதனால மட்டும் தான் வரேன். புரிஞ்சுக்கோயேன். ப்ளீஸ் அப்படின்னு சொல்றீங்க. ஜேகேக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சரி ஓகே. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். அந்த டைம் குடு. நான் உன்ன அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு இது போதும். இது போதும். நான் எவ்வளோ நாள் வேணாலும் வெயிட் பண்ணுவேன். பட் பாசிட்டிவான பதில் மட்டும் குடு. ப்ளீஸ். ஓகே. இப்போ இங்கேருந்து கிளம்பு. இங்க பாரு. நானா உன்ன கூப்பிட்ற வரைக்கும், இதுக்கப்புறம் நீ இங்க வரவே கூடாது. புரிஞ்சுதா? என்னை நீ டிஸ்டர்ப் பண்ணவும் கூடாது. நீ என்ன மறந்துட்டேன்னா என்ன பண்றது? நான் டைம் வேணும் தான் கேட்டிருக்கேன். ஸோ, நான் சொன்ன வாக்க எப்பயும் காப்பாத்துவேன். இங்கேருந்து கிளம்பு. சரி ஓகே. உன்ன நம்பி இங்கேருந்து போறேன். என்னை ஏமாத்திட மாட்டல்ல? இங்கேருந்து போன்னு சொன்னேன். சரி ஓகே நான் போறேன். பாய். லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை ஹக் பண்ணிட்டு, அவன் சீக்ஸில் எக்கி ஒரு கிஸ் பண்ணிட்டு, அங்கேருந்து போயிட்டீங்க. இங்க ஜேகேக்கு உங்களோட தாட்ஸ் தான் நீங்க ஃபர்ஸ்ட் டேலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பண்ணது எல்லாமே யோசிச்சு பார்க்குறான். நீங்க அவன டார்ச்சர் பண்றது அவனுக்கு கோவம் வந்தாலும், நீங்க அவன மீட் பண்றதுக்காக நீங்க பண்ற எஃபெக்ட் எல்லாம் அவனுக்கு சிரிப்பு தான் வரும். அந்த வாட்ச்மேன் கிட்ட நீங்க சண்டை போடுறது, அவங்க உங்கள வலுக்கட்டாயமா அங்கேருந்து அனுப்பிச்சு வைக்கிறதுன்னு எல்லாமே அவன் கேமரா மூலியமா பார்த்துக்கிட்டு தான் இருப்பான். அது எல்லாமே இப்போ நெனச்சு பார்த்து அவன் லைட்டா சிரிச்சிட்டு இருக்கான். இப்படியே ஒரு 2 மந்த் போது. இப்போ ஒரு சர்ச் முன்னாடி தான் நின்னுட்டுருக்கீங்க. நீங்களும் ஜேகேவும் அங்க ஃபாதர் முன்னாடி தான் நின்னுட்டுருக்கீங்க. எஸ் ஐ டூ. எஸ் ஐ டூன்னு மாத்தி மாத்தி சொல்றீங்க. ஓகே. அப்போ ரிங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்படின்னு சொன்னதும், நீங்களும் ஜேகேக்கு ரிங் போட்டு விடுறீங்க. ஜேகேக்கு உங்களுக்கு ரிங் போட்டு விடுறான். இப்போ கிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதும், எல்லாருமே சேர் அப் பண்றாங்க. கிஸ், கிஸ், கிஸ்ன்னு சொல்லிட்டு. நீங்க ஜேகேவே பார்க்குறீங்க. ஜேகே உங்களே பார்க்குறான். அப்போ ஜேகே உங்ககிட்ட நேரா வந்து கிஸ் பண்றான். நீங்களும் கிஸ் பேக் பண்றீங்க. இப்படியே டைம் ஸ்கேப்ஸ் ஒரு 1 வீக் போது. இந்த 1 வீக்மே உங்களுக்கும் ஜேகேக்கும் நடுவுல எதுவுமே நடந்திருக்காது. அவனும் எத்தனையோ டைம் கேட்டிருப்பான். பட் நீங்க எத்தனை நாள் உங்கள பார்க்குறதுக்காகவே என்ன எத்தனை டைம் அலைய வச்சீங்க. இப்போ நான் வேணும்னு நீங்க என் பின்னாடி அலையுங்க. என்னடி பழி வாங்குறியா? ம். அப்படியே கூட வச்சுக்கலாம். இங்க பாருடி, நான் உன் புருஷன். அத ஞாபகத்துல வச்சுக்கோ. புருஷன் தான். அதுக்காக பொண்டாட்டியோட பெர்மிஷன் இல்லாம அவள தொடக்கூடாது. அது தெரியும்ல? ம். தெரியும்ல? அப்படின்றீங்க. அதுதான்டி. இத ஒண்ணு வச்சுக்கிட்டே தானே நீ இவ்ளோ பாடுபடுத்திட்டு இருக்க. பார்க்குறேன். பார்க்குறேன்டி பார்க்குறேன். பாருங்க, பாருங்க அப்படின்னு சொல்லிட்டுருப்பீங்க. இப்படிதான் உங்களுக்கு 2 பேருக்குள்ள குட்டி, குட்டி ஃபைட்டு, குட்டி, குட்டி ரொமான்ஸ்ன்னு வந்துட்டுருக்கும். ஆனா, உங்க 2 பேருக்குள்ள நடுவுல எதுவுமே நடந்திருக்காது. ஒன் ஃபைன் டே ஜேகே ஆஃபீஸ்க்கு போயிட்டு வீட்டுக்கு தான் ஈவினிங் போல வந்துட்டுருக்கான். அப்போ நீங்க எங்க வீட்ல நல்லா படுத்து தூங்கிட்டுருக்கீங்க. அவன் வந்து டோர நாக் பண்றான். நீங்க ஓப்பன் பண்ணவே இல்ல. அகெயின் அவன் டோர நாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். நீங்க தூக்கம் டிஸ்டர்ப் ஆகி வந்து ஓப்பன் பண்றீங்க. உங்களுக்கு தான் பாஸ்வேர்ட் தெரியும்ல. அப்புறம் எதுக்கு டோர நாக் பண்றீங்க? ஏய்! நீ டோர எதுக்குடி லாக் பண்ணி வச்சிருக்க? எதுக்குண்ணா? எனக்கு டயர்டா இருந்துச்சு. தூங்குறதுக்காக லாக் பண்ணேன். ஓ! சரி ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறான். இப்போ எதுக்கு என் தூக்கத்த கெடுத்தீங்க? நானே தூக்கம் வராம எவ்வளோ அவஸ்தைப்பட்டேன் தெரியுமா? ஏய்! இப்போ தூங்கிட்டீன்னா நைட்டெல்லாம் என்னடி பண்ணுவ? நைட்டெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு என்ன தான் நீ டார்ச்சர் பண்ற. வாங்க இது விளையாடலாம், அது விளையாடலான்னு சொல்லிட்டு. எனக்கே 1008 பிரச்சனை. இதில உன் கூட வேற தூங்காம நான் விளையாடிட்டுருக்கேன். என் கம்பெனியில ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையும் இங்க பார்த்தாங்கன்னு வச்சுக்கயேன், என்ன மதிக்க கூட மாட்டாங்கடி. அதுக்காக அதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. என் புருஷன்னு நீங்க தானே வீட்ல இருக்கீங்க. அப்போ உங்களோட விளையாடாம வேற யாரோட விளையாட முடியும்? அப்படின்னு சொல்றீங்க. அப்போ விளையாட மட்டும் கூப்பிடுறல்ல, அத விட்டுட்டு நம்ம ஏன்டி
அது பண்ணக்கூடாது. ம். ஐயோடா! ஆசை தான். போங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்கேருந்து போறீங்க. முடியாதுடி. இன்னைக்கு நான் உன்ன விடவே போறதில்ல. அப்படின்னு சொல்லிட்டு உங்க கைய 2த்தையும் டைட்டா புடிக்கிறான். என்ன என்ன பண்றீங்க? கைய விடுங்க. நான் போணும். நான் தான் சொல்றேன்ல, நானா சொல்ற வரைக்கும் நீங்க என்ன தொடக்கூடாதுன்னு சொல்லி. ஏய்! நீ என்னாடி சொல்றது? இங்க பாரு, எவ்வளோ நாளைக்கு புருஷன பட்னி போட போற? ம். எனக்கு தெரியாது. இன்னைக்கு நடந்தே ஆகணும். சொன்னா புரிஞ்சுக்கோங்க. அம் இன்னைக்கெல்லாம் வேண்டாம். முடியாது. இன்னைக்கு நடந்தே ஆகணும். அப்படின்னு சொல்லிட்டு உங்கள பெட்லயே புஷ் பண்றான். நீங்க என்ன பண்றீங்க? இப்ப தானே வந்திருக்கீங்க. இன்னும் ஃப்ரெஷ்ஷப் ஆகல, சாப்பிடல, எதுவுமே பண்ணல. அதுக்குள்ளேவா? ம். ஆமாடி. இப்ப நான் சாப்பிட தான் போறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு நானே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆயிக்கிறேன். சரியா? அப்படின்னு சொல்லிட்டு உங்கள கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். நீங்க அதுக்கு மேல அவன புஷ் பண்ண முடியாம, நீங்களா அவனுக்கு ஸ்பேஸ் குடுக்குறீங்க. அவன் கொஞ்சம் கொஞ்சமா உங்கள ஃபுல்லா கிஸ் பண்ணி, அப்படியே அதுக்கப்புறம் மேக்கப் செக்ஷன ஸ்டார்ட் பண்றான். ஒரு 2, 3 ரவுண்ட்ஸ் போனதுக்கப்புறம், அவங்க மேலே அப்படியே படுத்திருக்கான். நீங்க அ அதான் முடிச்சுட்டீங்கல்ல, கீழ இறங்கி படுங்க. என்னால முடியல. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. யார் சொன்னா முடிச்சுட்டேன்னு? நான் இன்னும் முடிக்கலடி. என்ன? இப்ப தானே 3 ரவுண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் டேன்னு கூட பார்க்காம, இப்படி பண்ணிட்டு, இப்ப என்ன? அதெல்லாம் முடியாது. நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். நீங்க கீழ இறங்கி படுங்க. நான் இல்லாட்டி வேற ரூமுக்கு போய் படுத்துப்பேன். இங்க பாரு, அதெல்லாம் முடியாது. 1 வீக் என்ன அலைய விட்டல, இன்னைக்கு நானா நிறுத்துற வரைக்கும் நீ என்ன தடுக்கக்கூடாது. இல்லன்னு வச்சுக்கோ, நீ எவ்ளோ என்ன நீ தடுக்குறியோ, அவ்ளோக்கு அவ்ளோ எக்ஸ்ட்ராவா பண்ணிட்டு போவேன். சொல்லிட்டேன். என்ன நீங்க இப்படியெல்லாம் பண்றீங்க? ம். என்னங்க வேண்டாமே! அதெல்லாம் முடியாது. எனக்கு வேணும். அவன் அகெயின் ஸ்டார்ட் பண்றான். நீங்க போச்சு. இதுக்கப்புறம் நமக்கு தூக்கமே ஒண்ணு கிடையாது. அப்படின்னு மனசுக்குள்ளேயே நெனச்சிட்டுருக்கீங்க. இப்படியே டைம் ஸ்கிப்ஸ். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜேகே வேக்கப் ஆகி பார்க்குறான். நீங்க இல்ல. எங்க? அதுக்குள்ளே ஆளவே காணோம். எங்க போயிட்டா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு கீழ வரான். நீங்க கிச்சன்ல நின்னு குக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஜேகே உங்கள வந்து பேக்கப் பண்றான். இருந்தாலும் நீ ரொம்ப தாண்டி ஸ்ட்ராங்கு. நேத்து நான் பண்ண வேலைக்கு நீ எழுந்துக்கவே மாட்டேன்னு நெனச்சேன். ஆனா பரவாயில்லடி, எழுந்து வேல பார்த்துட்டு இருக்க. அப்ப நெறைய பேர் உங்க வீட்டுக்குள்ள வராங்க. ஜேகே அவங்களெல்லாம் கன்ஃப்யூஸ்டா பார்க்குறான். ஹலோ! யாரு நீங்க? இங்க என்ன பண்றீங்க? என் வீட்டுக்குள்ள என் பெர்மிஷன் இல்லாம எப்படி உள்ள வரலாம்? என் காட்ஸ் எங்க? அப்படின்னு அவன் காட்ஸ கூப்பிடுறான். காட்ஸ், காட்ஸ் அப்படின்னு கூப்பிடுறான். ஆனா யாருமே வரல. அப்போ ஒரு பெர்சன் உள்ள வந்து உங்களுக்கு போ பண்றான். நீங்களும் ஃபார்மாலிட்டீஸ்க்காக போ பண்றீங்க. அப்போ ஜேகே உங்கள கன்ஃப்யூஸ்டா பார்க்குறான். வயன், என்னடி நடக்குது இங்க? இவன் என்னன்னா உன்ன மேம்ன்னு சொல்றான். போ பண்றான். நீயும் போ பண்ற. எனக்கு புரியல. அரெஸ்ட் ஹிம் அப்படின்னு சொல்றீங்க. ஜேகே செம்ம ஷாக்கா உங்கள பார்க்குறான். நீங்க குயிக் நமக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஷ்னலா அங்க பேசிட்டு இருக்கீங்க. ஜேகே உங்கள பார்க்குறான். ஒயன் என்ன நடக்குது இங்க? அரெஸ்ட்டா? எதுக்குடி? ஒயன் எனக்கு எதுவுமே புரியலடி. மிஸ்டர் ஜேகே, நீங்க தான் இவ்வளோ நாள் நடந்த கொலைக்கெல்லாம் காரணம்னு நாங்க உங்கள அரெஸ்ட் பண்றோம். அப்படின்னு சொல்றீங்க. ஜேகே உங்கள பெயின்ஃபுல் ஐஸோட உங்கள தான் பார்க்குறான். ஒயன் ஒயன் என்னடி சொல்ற? அப்படின்னு பேச முடியாம பேசுறான். ஒயன் நீயா இதெல்லாம் பண்ணுது? உன்ன முழுசா நம்புனேன்டி. என்னை இப்படி நம்ப வச்சு ஏமாத்திட்டல்ல. உனக்கு என்ன பழி வாங்கணும்னா, நீ வேற வழியில வந்திருக்கலாம்ல. உனக்கு என் லவ் தானே கிடைச்சது. எப்படிடி உனக்கு என்னை ஏமாத்த மனசு வந்துச்சு? உன்னை அந்த அளவுக்கு நம்புனேன்டி. ஆனா நீ என் முதுகுல குத்திட்டல்ல. உன்கிட்ட எதையும் மறைக்கக்கூடாதுன்னு தானடி எல்லாம் சொன்ன. ஆனா நீ இப்படி பண்ணிட்டல்ல. எனக்கு எதுவுமே வேணான்னு தானடி சொன்ன. ஒதுங்கி தானடி போன. ஆனா நீ தான் வாழ்ந்த உன் கூட தான் வாழ்வேன் அப்படின்லாம் சொன்னியேடி. உன்னை அவ்வளோ லவ் பண்ணேன்டி. ஆனா நீ லவ்வுன்னு பேரை சொல்லி இப்படி பண்ணிட்டல. நான் தான் அப்பா அம்மா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன்டி. அவங்க இல்லாமல் நான் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணேன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. எப்போ உனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு எனக்கு தெரிய வந்துச்சோ, அப்போயே உனக்கு எல்லாமாவே நான் இருக்கணும்னு நினச்சேன்டி. நீ இழந்த மொத்த சந்தோஷத்தையும் உனக்கு கொடுக்கணும்னு நினச்சேன்டி. ஆனால் நீ இப்படி பண்ணிட்டல. அப்போ நீங்கள் எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல், சார் இவரை அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரொம்ப கேஷுவலாக போகிறீங்க.
இப்போ ஜேகே உங்க ஹேண்ட ஹோல்ட் பண்ணி ஸ்டாப் பண்றான். உங்களுக்கு ரொம்ப பெயினா இருக்கு. என்ன பண்ற? விடு. வலிக்குது எனக்கு. எனக்கு வலிக்கிறத விடவாடி உனக்கு வலிக்க போது? எனக்கு பதில் சொல்லு. ஏன் இப்படி பண்ண? எதுக்கு என்ன நம்ப வச்சு ஏமாத்துன? அப்ப லவ் பண்றேன்னு சொன்னது, என் கல்யாணம் பண்ணது, என் கூட நேத்து இருந்தது, அதெல்லாம் பொய்யாடி? உன் பிளான்ல இதுவும் ஒண்ணா? சொல்லுடி. இங்க பார். உனக்கு பதில் சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. அப்படி நீ தெரிஞ்சுக்கணும்னா, ஆமா. உன்ன பத்தி உண்மை தெரிஞ்சுக்கணும்னு தான் உன் கூட எல்லாம் பண்ணேன். போதுமா? கொலை பண்ணிட்டு நல்லவன் மாதிரி இதே ஊருக்குள்ள சுத்திட்டு இருப்ப. அத பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? அப்போ உன் காரியம் ஆகணும்னா, நீ யார கூட வேணாலும் படுப்பியாடி? அப்படின்னு கேட்குறான். ஆமா, படுப்பேன். என்ன இப்போ? சும்மா கத்திட்டு இருக்காம இங்கிருந்து போ. அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறீங்க. அப்போ ஜேகே போலீஸ் ஜீப்ல தான் இருக்கான். உங்கள பார்க்குறான். நீங்க எதுவுமே ரியாக்ட் பண்ணாம நின்னுட்டுருக்கீங்க. அப்போ ஜேகே ஒரு பார்வை தான் பார்க்குறான். அதில உங்களுக்கு என்னன்னு தெரியல. ரொம்ப ஹர்ட் ஆகுது. பட் பெருசா எடுத்துக்காம அங்கேருந்து போறீங்க. டைம் ஸ்கீப்ஸ் உங்க அப்பார்ட்மெண்ட்க்கு வந்துட்டீங்க. ஓகே சார். நான் இன்னும் 1 ஹார்ல உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சப்மிட் பண்றேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டுருக்கீங்க. அப்போ உங்க ஃப்ரெண்டு லிவிங் ஏரியால இருக்கா. சோஃபால உட்காந்துட்டு உங்கள பார்க்குறா. நீங்க அவள பார்த்துட்டே கால் கட் பண்ணிட்டு அங்கேருந்து போறீங்க. அப்போ உங்க ஃப்ரெண்ட் நில்லு அயன். எனக்கு டைம் இல்லடி. நான் போயிட்டு இந்த எவிடன்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணணும். எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். எப்படிடி இப்படி இருக்க? நீ தான் உலகம்னு இருந்தவர உன்னால எப்படிடி காட்டு கொடுக்க முடிஞ்சது? அதுக்கு நீ அவர கத்தி வச்சு குத்திருக்கலாம்டி. உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்காடி? இருந்திருந்தா நீ இப்படி பண்ணியிருக்க மாட்ட. ஏன்டி இப்படி பண்ண? அவரு உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருந்தா, யார்கிட்டயும் சொல்லாத உண்மைய உன்கிட்ட சொல்லியிருப்பாரு. ஆனா நீ அவர இவ்ளோ சீப்பா பிளான் பண்ணி ஏமாத்திட்டல்ல. அவரு பாவம்டி. உன்ன மாதிரி ஒருத்திய லவ் பண்ணி இப்படி கஷ்டப்படுறாரு. அப்புறம் எதுக்குடி நீ அவர லவ் பண்ற? அது பண்ற, இது பண்றேன்னு அவர் பின்னாடி சுத்திட்டு இருந்த? அப்போ அதெல்லாம் பொய்யாடி? அவரு உன்ன லவ் பண்ணணும்னு தான் இதெல்லாம் பண்ணியா? உனக்கு என்னலாம் பண்ணியிருக்காரு? அதெல்லாம் மறந்துட்டு எப்படிடி உன்னால அவருக்கு துரோகம் பண்ண முடிஞ்சது? அவரு எதுவுமே வேணான்னு தானடி சொன்னாரு. நீ தானடி அவர டார்ச்சர் பண்ணி லவ் பண்ண வச்ச. ஆனா அதெல்லாம் ஒரு ட்ராமான்னு அந்த மனுஷனுக்கு புரிய வந்ததும் எவ்ளோ உடைஞ்சு போயிருப்பாரு. அவர காட்டி தான் குடுக்க போறேனா? எதுக்குடி நீ அவர கல்யாணம் பண்ண? அவர் கூட எல்லாம் பண்ண? ஒருத்தர் உன்ன நம்பணும்னா என்ன வேணாலும் பண்ணுவியாடி? நீ என் ஒய்யனா? இல்ல. நீ என் ஒய்யன் இல்ல. அவ எப்பயும் இப்படிலாம் பண்ண மாட்டா. ஆனா நீ எனக்கு உன்ன ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கவே அசிங்கமா இருக்குடி. நீங்க அவ பேசுறது எதுவுமே காதுல வாங்காம உங்க ரூமுக்கு தான் போறீங்க. அவ உங்க பின்னாடியே வரா. நான் இவ்ளோ பேசுறேன். ஆனா நீ எதுவுமே பேசாம போற. சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு உங்க ரூம்குள்ள வரா. நீங்க உங்க நீஸ ஹக் பண்ண மாதிரி அப்படி அழுறீங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுமே புரியல. "வயன் என்னடி ஆச்சு? எதுக்கு இப்ப அழுவுற? அதான் நீ பிளான் போட்ட மாதிரி எல்லாம் நடந்துச்சுல்ல. இனி யார ஏமாத்திட்டு நீ இப்படி ட்ராமா பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்டதும் நீங்க அவள டியோஸோட பார்க்குறீங்க. நீயும் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டல்லடி. உங்க ஃப்ரெண்டு உங்க பக்கத்துல வந்து உட்காருறா. "ஒயன் என்னடி சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல." "தியா, நான் அவர உண்மையா தாண்டி லவ் பண்றேன். என் முழு மனசோட தாண்டி என்ன அவருக்கு குடுத்தேன். அவன் அந்த உண்மைய சொல்ற வரைக்கும் அவன் தான் அந்த கொலைலாம் பண்றான்னு எனக்கு தெரியாதுடி. அவன நான் உண்மையா தாண்டி லவ் பண்ணேன். இப்பயும் பண்றேன்டி. ஆனா அவன் பண்றது தப்புடி. என்னால முடியலடி. அவன் பார்த்த பார்வை அப்பவே நான் செத்துட்டேன். என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டல்லன்னு சொல்ற மாதிரி அந்த கண்ல அவ்ளோ பெயின பார்த்தேன்டி. பேசாம செத்துடலாம் போல இருக்கு. நானே என் ஜேகேவ ஜெயில்ல போட்டுட்டேன்டி. நான் இப்போ என்ன பண்ணுவேன்? அவன் இல்லாம நான் என்னடி பண்ணுவேன்? எனக்கு அம்மா, அப்பா இருந்தா கூட என்ன அப்படியெல்லாம் பார்த்துக்க மாட்டாங்கடி. ஆனா அவன் அவ்ளோ நல்லா பார்த்துப்பான். ஆனா இப்போ அதுவும் இல்லாம போச்சுல்ல. இந்த அளவுக்கு லவ் பண்றவ எதுக்குடி போலீஸ்ல புடிச்சு குடுக்கணும்? அவர்கிட்ட சொல்லி அவர நீ சேஞ்ச் பண்ண வச்சிருக்கலாம்ல. அவன நீ லவ் பண்றேன்னா, இது கூடவாடி நீ அவருக்காக பண்ண மாட்ட?
நீ சொன்னா அவர் கேட்டிருப்பார்ல. ஏன்டி இப்படி பண்ண? இப்போ அந்த மனுஷன் ஃபுல்லாக உடஞ்சி போயிருப்பாருடி. ஏய், என்னை வேற என்னடி பண்ண சொல்கிற? அவன் பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சும் என்னால் எப்படிடி அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? ஒரு உயிர் அவ்வளோ ஈஸியாக அந்த பூமிக்கு வரது இல்லடி. அது பெற்றெடுக்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு தெரியும்ல. என்ன தப்பு வேணாலும் பண்ணியிருக்கட்டும்டி. அதுக்காக ஒரு உயிரை கொல்றது கரெக்டாடி? அதுக்கு தான் கோர்ட் இருக்கு, போலீஸ் இருக்கு. இவன் எதுக்கடி கேட்கணும்? எனக்கு புரியுது. இவன் லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருக்கான். அதுக்காக இதெல்லாம் தப்பு தானடி? நான் ஸ்டார்டிங்கில் அவன் கூட நடிக்க தாண்டி போனேன். ஆனால் போக போக அவன் என் மேலே வச்சிருக்க லவ் நான் எதுக்கு வந்தேன்னே மறக்க வச்சிடுச்சுடி. நான் அவன் கூட இருந்தப்பெல்லாம் என் முழு மனசோட நான் உண்மையாக தாண்டி இருந்தேன். அவன்கிட்ட நான் நடிக்கலடி. என்னை நம்புடி ப்ளீஸ் டி. நீயாச்சும் என்னை நம்புடி. நான் நம்புறதும் நம்பாமல் போகிறதும் பிரச்சனை இல்லைடி. ஆனால் உன்னையே ஒருத்தர் உலகம்னு இருந்து அவர் மனசை உடைச்சிட்டியே. இப்போ என்ன பண்ண போகிற? என்னடி முடிவு எடுத்திருக்க? நீயே அது பொய்ன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு வந்துடுடி. இல்லைடி, அவன் பண்ண தப்பு ஒத்துக்கணும்டி. அவன் எதுக்கு பண்ணான்னு உண்மையை கோர்ட்டில் சொன்னான். அவன் பண்ணதுக்கு அவங்க என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்கிறேன்டி. அப்போ தூக்கில் போட்ட என்னடி பண்ணுவேன்? நான் அவன் கூடவே போயிடுவேன்டி. அவன் இல்லாத லைஃப் எனக்கும் வேணாம். லூசு மாதிரி பண்ணாதடி சொல்லிட்டேன். இல்லைடி, நான் உண்மையை தான் சொல்கிறேன். அவனோட உயிரை அங்கே போகிற அடுத்த செகண்ட் இங்கே என்னோட உயிரும் போகும்டி. அவன் பண்ணது தப்பு இல்லைன்னு கோர்ட்டில் சொல்லி அவனை விட்டுட்டான். நான் அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன்டி. அவன் என்னை மன்னிக்கலைன்னா கூட பரவாயில்லடி. அவன் மன்னிக்கிற வரைக்கும் அவனை விட்டு நான் போக மாட்டேன்டி. கோர்ட்டில் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் அதை ஏற்றுக்கிறேன்டி. ஆனால் நான் அவனை உண்மையாக தான் லவ் பண்ணேன். இது உண்மை தாண்டி. நீயாச்சும் என்ன நம்புடி ப்ளீஸ். நான் ஏமாத்தல. எனக்கு வேற வழி தெரியல. எனக்கு எனக்கு ஜேகே நல்லவனா வரணும். எல்லாத்தையும் விட்டுட்டு நான் லவ் பண்ண ஜேகேவா வரணுண்டி. எனக்கு அது ஒன்று மட்டும் தான் வேணும். நான் நான் வேற எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலடி அவங்ககிட்ட இருந்து. புரிஞ்சுக்கோடி அப்படின்னு சொல்லி அழுறீங்க. அவங்கள டைட்டாக ஹக் பண்ணி சரிடி, சரி நீ அழாத, எனக்கு புரியுது, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, சரியா? பேசி பேசி பார்க்கலாம், ஜேகே புரிஞ்சுப்பான், சரியா? நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அவளை டைட்டாக ஹக் பண்ணி அழுதுட்ருக்கீங்க. ஜேகே இப்போ கோர்ட்டில் தான் இருக்கான். அவங்கிட்ட எதுக்கு இதெல்லாம் பண்ணீங்க, ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்துட்டு இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பட் ஜேகே எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாகவே நின்றுட்டுருக்கான். இப்படி நீங்கள் சைலண்ட்டாக நின்றுட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? எதுக்காக நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க? பிஸ்னஸில் நீங்கள் நம்பர் 1 இருக்கணுன்றதுக்காக உங்களுக்கு எனிமிஸாக இருக்கவங்க நீங்கள் கொண்டுட்ருக்கீங்களா? இதுதான் ரீசனா அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பட் ஜேகே கிட்டேருந்து ஒரு வார்த்தை கூட வரல. இப்படியே சைலண்ட்டாக இருந்தால் என்ன அர்த்தம்? உங்களுக்கு எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? நீங்கள் ஒன்றும் உங்கள் கம்பெனியில் இல்லை, உங்கள் இஷ்டத்துக்கு இருக்கிறதுக்கு. இது கோர்ட், நாங்கள் சொல்கிறது நீங்கள் கேட்டு தான் ஆகணும். ஸோ ப்ளீஸ் வாயை திறந்து ஏதாச்சும் பேசுகிறீங்களா அப்படின்னு அங்கே இருக்க லாயர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜேகே ஒரே ஒரு பார்வை தான், பார்த்த பார்வையில் அந்த லாயர் அப்படியே கப்பு சிப்புன்னு ஆயிட்டான். இப்போ என்ன உங்களுக்கு தெரியணும்? நான் எதுக்கு இந்த கொலைலாம் பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதானே? சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே எல்லாத்தையும் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சொல்லிட்டோம், நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஜேகேக்கு ஒரு 6 வயசு இருக்கும். அவங்க ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேன், சவுத் கொரியாலே நம்பர் 1 பிஸ்னஸ் மேன். அவங்க ஃபேமிலியாக ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஜேகேக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவளுக்கு அப்போ தான் 3 வயசு இருக்கும். ஜேகே ஒரு ஸ்கூல் ட்ரிப்புக்காக
அவன் கிளம்பி போயிருந்திருப்பான். வீட்ல இருக்கிறவங்களுக்கு மனசே இல்ல. ஏன்னா, ஜேகே எப்பவும் துரு துருன்னு எல்லாரையும் டீஸ் பண்ணிக்கிட்டு, காமெடியா ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருப்பான். எல்லாரையும் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பான். ஜேகே ஃபேமிலி எல்லாருமே ஜேகேவ மிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஜேகேக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவனும், "இதோ வந்துடுறேன் மம்மி. இன்னும் கொஞ்ச நேரத்தில வந்துருவேன். சரிங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜாலியா கால்ல பேசிக்கிட்டே இருப்பான். அவங்க ரொம்பவே ஹேப்பியான ஃபேமிலி. நெறைய பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லாம் அவங்க ஃபேமிலிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டாங்க. கம்பெனின்னே தான் இருப்பாங்க. ஆனா ஜேகேவோட அப்பா அப்படி கிடையாது. ஃபுல் டைமும் ஃபேமிலி, ஃபேமிலி, ஃபேமிலி பத்தி மட்டும் தான் யோசிப்பாங்க. அதுக்காக பிஸ்னஸ்ல அவங்க சக்ஸஸ்ஃபுல் ஆகலன்னுலாம் இல்ல. பிஸ்னஸ்ல நம்பர் 1ல இருக்காங்க. அவரு பிஸ்னஸ்க்கும் கரெக்ட்டா டைம் ஒதுக்குறாரு. ஃபேமிலிக்கும் கரெக்ட்டான டைம் ஒதுக்குறாரு. அதனாலயே அவங்க ஃபேமிலி ரொம்பவே ஹேப்பியான ஃபேமிலியா இருந்துச்சு. ஜேகே ஸ்கூல் ட்ரிப்லாம் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு தான் வரான். அங்க அவன் பேரண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா பேரண்ட்ஸே வரல. என்னாச்சு? ஏன் யாருமே வரல? அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்போ அங்க ஜேகேவோட அப்பாவோட மேனேஜர் வராரு. "அங்கிள், நீங்க என்ன பண்றீங்க இங்க?" "ஓ! அப்பா உங்கள கூட்டிட்டு வர சொல்லி சொன்னாரா?" "ம். ஆமா. அதுவும் இல்லாம இப்ப நம்ம வீட்டுக்கு போறதில்ல. அப்புறம் வேற எங்க அங்கிள் போறோம்?" "நம்ப அமெரிக்காக்கு போறோம்." "அமெரிக்காக்கா? எதுக்கு அங்கிள்? அங்க எதுக்கு?" அப்பாக்கு ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்பு. அங்க எல்லாரும் போயே ஆகணும்னு சொல்லிட்டாங்க. அப்பானால நீ இல்லாம இருக்க முடியாதுல்ல. அதான் உன்ன ரொம்ப மிஸ் பண்றாராம். ஆல்ரெடி நீ ட்ரிப்புன்னு சொல்லிட்டு 1 வீக் நல்லா ஊர் சுத்திட்டு வந்துட்ட. அப்பனால உன்ன பார்க்காம இருக்க முடியாது இல்லையா? அதனால உன்னையும் கூட்டிட்டு அமெரிக்காக்கு போலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. "அப்படியா? ஜாலி" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவ்ளோ ஹேப்பியா போறான். ஒரு 1 வீக் கிட்ட போயிருக்கும். "அங்கிள், நீங்க என்ன சொன்னீங்க? அப்பா அப்பாலாம் இங்க இருக்கிறதா தானே சொன்னீங்க. ஆனா இங்க யாருமே காணோம். எனக்கு என் தங்கச்சி பாப்பா கிட்ட பேசணும் அங்கிள். அவ என்ன ரொம்ப மிஸ் பண்ணுவா. அவ அழுதுகிட்டே இருப்பா அங்கிள். நான் இல்லன்னா, நீங்க ஃபோன் பண்ணி குடுங்களேன், நான் பேசுறேன். ப்ளீஸ் அங்கிள் குடுங்க, குடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பான். ஆனா அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. அங்கிள் நீங்க இப்படியே இருந்தா என்ன அர்த்தம்? ப்ளீஸ் அங்கிள், நான் என் தங்கச்சி பாப்பா கிட்ட பேசணும். அப்பா, அம்மாவெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன் அங்கிள். ப்ளீஸ் நான் பேசணும்." அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். அப்போ அவருக்கு பொறுமை இழந்து, "அவங்கள நம்ம விட்டு போயிட்டாங்க ஜேகே. புரியுதா இல்லையா உனக்கு?" எ என்ன சொல்றீங்க? பொ பொ போயிட்டாங்களா? ஓ! எஸ்கேக்கு போயிட்டாங்களா? அப்போ வாங்க நம்ம எஸ்கேக்கு போலாம். ஏன் நம்ம இங்க இருக்கோம்? ஐயோ! ஜேகே, அவங்க நம்மளெல்லாம் விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. அங்கிள் எனக்கு புரியல அங்கிள். அவங்கள நம்மளால இனிமே பார்க்கவே முடியாது. நம்ம பார்க்கணும்னு நெனச்சாலும் அவங்க அங்க இருக்க மாட்டாங்க ஜேகே. அவங்க நம்மள விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. சாமி கிட்ட போயிட்டாங்க. இனி என்ன ஆனாலும் அவங்க திரும்பி வரமாட்டாங்க. என்ன அங்கிள் சொல்றீங்க? எனக்கு புரியல. சாமி கிட்ட போயிட்டாங்கன்னா, அப்பன்னா அப்பன்னா என்ன என்ன சொல்ல வரீங்க? ஜேகே, ஜேகே, எனக்கு புரியுது. உன் சிச்சுவேஷன் புரியுது. இனிமே நீ எத பத்தி கவலைப்படாத. நான் இருக்கேன். சரியா? உன் அங்கிள் நான் இருக்கேன். உன்ன நல்லா பார்த்துக்கிறேன். உன் அப்பா, அம்மா எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ, அந்த மாதிரி பார்த்துக்கிறேன். இல்ல, இல்ல. இ என் நீங்க நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு எனக்கு புரியல. எனக்கு என் அப்பா, அம்மா வேணும். அவங்க அவங்க எங்க இருக்காங்க? இல்ல நான் பார்க்கணும். ப்ளீஸ் அங்கிள் என்ன அங்க கூட்டிட்டு போங்க. நான் என் அப்பா, அம்மாவ பார்க்கணும். என் அப்பா, அம்மாவுக்கு என்ன ஆச்சு? நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு சுத்தமா புரியல. ப்ளீஸ், ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவன் அலறான். அப்போ ஜேகே, ஜேகே இங்க பாரு, இங்க பாரு. அப்பா, அம்மா தானா சாகல. அவங்கள பிளான் பண்ணி கொன்னுட்டாங்க. என்ன? என்ன அங்கிள் சொல்றீங்க? கொன்னுட்டாங்களா? யாரு? யார் அங்கிள் கொன்னது? என்ன ஆச்சு அங்கிள்? தெளிவா சொல்லுங்க அங்கிள். அப்படின்னு ஜேகே அப்படி அலறான். இங்க ஜேகேவோட அப்பா, அம்மா, தங்கச்சின்னு எல்லாரும் ஜேகே கூட பேசிட்டு கால கட் பண்ணியிருப்பாங்க. அப்போன்னு பார்த்து ஜேகேவோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்லாம் வராங்க. "ஓ! நீங்க நீங்க இங்க என்ன பண்றீங்க? ஓ! ஏதாச்சும் பேச வந்தீங்களா? சரி வாங்க வந்து உட்காருங்க." அப்படின்னு ஜேகேவோட அப்பா கூப்பிடுறாங்க. ஆனா அவங்க, "நாங்க பேச வரல. சைன் வாங்கிட்டு போக வந்திருக்கோம்." "சைனா? என்ன சைன்? எதுக்கு சைன்?" சொல்றேன். அதுக்கு முன்னாடி இத படிங்க." அப்படின்னு சொல்லி ஜேக்கோட அப்பா கிட்ட ஒரு ஃபைல தான் குடுக்குறாங்க. அந்த ஃபைல படிச்சு பார்த்ததும் ஜேக்கோட அப்பாவோட ஐஸ் அப்படியே வைட் ஆகுது. "என்ன இது? என்ன நீங்க? நான்
என்னோட ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாம் உங்களுக்கு எழுதி குடுக்குற மாதிரி இதில இருக்கு. என்ன இது எனக்கு புரியல. எதுக்கு இப்படிலாம் பண்ணியிருக்கீங்க? என்ன நடக்குது? ஆமா மிஸ்டர் ஜியான். ஆக்சுவலி உங்களுக்கு தெரியாம தான் நாங்க இத பண்ணணும்னு நெனச்சோம். ஆனா, நீங்க ரொம்ப உஷாரா இருக்கீங்க. சைன் பண்ணவே மாட்டேன்றீங்க. அதனால தான் உங்ககிட்ட டைரக்ட்டா சைன் வாங்கலான்னு வந்துட்டோம். என்ன நெனச்சிட்டு இருக்கீங்க நீங்க? நீங்க கேட்டதும் சைன் போட்டு குடுத்துருவேனா நானு? இல்ல எனக்கு புரியல. என்ன நெனச்சீங்க நீங்க? நான் முதல்ல என்னோட காட்ஸ கூப்பிடுறேன். காட்ஸ் காட்ஸ் அப்படின்னு ஜேகேவோட அப்பா கத்துறாங்க. ஆனா யாருமே உள்ள வரல. ஓ! அந்த காட்ஸா? அவனுங்கலாம் எப்பயோ ஓடி போயிட்டானுங்க. அப்படின்னு சொன்னதும் ஜேகேவோட அப்பாவுக்கு ஷாக்கா இருக்கு. எ என்ன? ஓடி போயிட்டாங்களா? நாங்க சும்மா தான் மிரட்டுனோம். அதுக்கே பயந்து ஓடிட்டாங்க. அவனுங்களெல்லாம் போயிட்டு காட்ஸா வச்சிருக்கீங்களே! என்ன அர்த்தம்? ஆம், இன்னொரு விஷயம். உன்னோட மேனேஜர் அவனும் தப்பிச்சு ஓடிட்டான். எங்க இங்க இருந்தா செத்துருவோமோன்னு சொல்லிட்டு. என்ன பேசுறீங்க? இங்க பாருங்க, இங்கேருந்து மரியாதையா போயிடுங்க. நீ என் காட்ஸ வேணாலும் மிரட்டி அனுப்பிச்சிருக்கலாம். ஆனா நான் உங்களோட மிரட்டலுக்குலாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. புரியுதா? என்ன நடந்தாலும் என்னால சைன் பண்ணி குடுக்க முடியாது. மிஸ்டர் ஜான், எதுக்கு நீங்க இப்படி அடம் பிடிக்கிறீங்க? ம். நாங்களும் உங்கள மிரட்டி சைன் வாங்கிட்டு போலான்னு தான் நெனைக்கிறோம். பட் நீங்க, நான் செத்தே ஆகணும் அப்படின்னு அடம் பிடிக்கிறீங்களே! என்ன மிரட்டுறியா? உன்னால முடிஞ்சத நீ பண்ணிக்கோ. ஆனா என்னால சைன் பண்ணவே முடியாது. கம் ஆன் மிஸ்டர் ஜியான். எதுக்கு இப்படி அடம் பிடிக்கிறீங்க? ம். அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே, ஒன் ஆஃப் த பிஸ்னஸ் பார்ட்னர் அவங்க ஹிப்ல இருந்து கத்தி எடுத்து ஜேகேவோட அப்பா ஹிப்லயே குத்திட்டாங்க. அவங்க கொஞ்சம் ஃபோர்ஸா குத்துனதுனால ஜேகேவோட அப்பானால அத தடுக்கவே முடியல. அவர் பேலன்ஸ் இல்லாம அப்படியே கீழ விழுறாரு பெயின்ல. இத பார்த்து ஜேகேவோட அம்மாவும் தங்கச்சியும் கத்துறாங்க. ஓ! மிஸ்டர் ஜியான், உங்க ஃபேமிலி கூட இங்க தான் இருக்காங்களா? நீங்க ரொம்ப குடுத்து வச்சவங்க. ஏன்னா, ஃபேமிலியோட ஒண்ணா போணும்னு உங்க தலையில எழுதிருக்கு போல. நான் அவங்களையும் உங்களோட அனுப்பிச்சு வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் சைன் பண்ணிடுங்க. சரிங்களா? இங்க பாரு, நான் செத்தாலும் சாவனே தவிர சைன் பண்ணவே மாட்டேன். நீங்க உயிரோட இருக்கணும்ல மிஸ்டர் ஜியான் அப்படின்னு சொன்னதும், பரவால்ல. நான் செத்தாலும் இதில நான் சைன் பண்ண மாட்டேன். ஐயோ! சரி ஓகே. டேய் ம் அப்படின்னு சொன்னதும், அவங்க ஸ்ட்ரெயிட்டா ஜேகேவோட அம்மா கிட்ட தான் போறாங்க. இங்க ஜேகேவோட அப்பாவுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. "நோ, நோ, நோ ப்ளீஸ் அவங்கள எதுவும் பண்ணிடாதீங்க. நான் 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 சைன் பண்ணி குடுக்குறேன். ப்ளீஸ் அவங்கள விட்டுருங்க. ப்ளீஸ் எனக்கு அவங்க தான் எல்லாமே. ப்ளீஸ் அவங்கள எதுவும் பண்ணிடாதீங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. உங்களுக்கு என்கிட்ட தானே பிரச்சனை. நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. அவங்கள விட்டுருங்க ப்ளீஸ்" அப்படின்னு கெஞ்சுறாரு. ஓ! மிஸ்டர் ஜியான், நீங்க இப்படி பெக் பண்றது எவ்வளோ நல்லாயிருக்கு தெரியுமா? சரி சைன் பண்ணுங்க. நான் 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 சைன் பண்ணி குடுத்தா, நீங்க அவங்கள எதுவும் பண்ண மாட்டீங்களா? ஐ ஸ்வேர் நான் உங்கள எதுவுமே பண்ண மாட்டேன். அப்போ அப்போ ஓகே. நான் 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 சைன் பண்றேன். அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட அப்பா இங்க சைன் பண்றாரு. அடுத்த நிமிஷம் அங்க ஜேகேவோட அம்மாக்கும், தங்கச்சிக்கும் செம்ம அடி விழுது. அவங்க குழந்தன்னு கூட பார்க்காம அயர்ன் ராட் வச்சு ஜேகேவோட தங்கச்சி அடிக்கிறாங்க. அத பார்த்து ஜேகேவோட அப்பாவுக்கு ரத்த கண்ணீரே வருது. எதுக்கு எதுக்கு இப்படி பண்றீங்க? நான் சைன் பண்ணா என் ஃபேமிலிய விட்டுருவேன்னு தானே சொன்னீங்க. அது குழந்த. குழந்த என்ன பண்ணுச்சு? ப்ளீஸ் அந்த குழந்தைய விட்டுருங்க. உங்களுக்கு பழி வாங்கணும். ஏதாச்சும் பண்ணணும்னா, அது என்ன பண்ணிக்கோங்க. அவங்க 2 பேரையும் விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு பெக் பண்றாரு. ஆனா யாருமே காதுல வாங்கவே இல்ல. அவங்கள அடிச்சு போட்டது மட்டும் இல்லாம, அந்த வீடையும் ஃபயர் வச்சு எரிச்சுட்டாங்க. அவ்வளோதான் அந்த வீடு தரைமட்டமாயிடுச்சு. இது ஜேகேவோட அப்பாவோட மேனேஜருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரால அங்க இருக்கவே முடியல. அட்லீஸ்ட் ஜேகேவையாவது காப்பாத்தலான்னு தான் அவரு ஸ்கூலுக்கு வந்திருப்பாரு. இது எல்லாமே ஜேகே கிட்ட சொன்னதும், ஜேகேக்கு அந்த சின்ன வயசுலயே அவ்ளோ கோவம், வெறி, எல்லாரையும் பழி வாங்கணுன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஜேகே அப்பத்துலருந்து அவன் பழி வாங்கணுன்ற எண்ணம் அவன் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். ஜேகே அவன் வளர்ற வரைக்குமே அமெரிக்கால தான் இருந்திருப்பான். அவங்க அப்பா ஜேகேக்கே தெரியாம ஒரு சில லேண்ட் ஜேகே பேர்ல எழுதி வச்சிருப்பாங்க. அது 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் ஜேகேக்கு குடுக்கணும்னு சொல்லி மேனேஜருக்கு மட்டும் அது தெரிஞ்சிருக்கும். அதனால அந்த லேண்ட் எல்லாமே ஜேகே பேர்ல இருக்கிறதுனால ஜேகே அந்த இடத்துல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றான். அவன்கிட்ட அப்ப எதுவுமே கிடையாது. அவன் ரொம்பவே கீழ இருந்து ஸ்டார்ட் பண்றான்.
அவன் ஒரு லேண்ட சேல் பண்ணிட்டு தான், இன்னொரு லேண்ட்ல அவன் கம்பெனியே கட்ட ஸ்டார்ட் பண்றான். ரொம்பவே ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்லேருந்து தான் அவன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். அவன் சின்ன பையன்றதுனால, அவனால பிஸ்னஸ பார்த்துக்க முடியல. ஜேகேவோட அப்பாவோட மேனேஜர் மட்டும் தான் அந்த பிஸ்னஸ பார்த்துக்கிட்டாரு. ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு வந்திருப்பாரு. இப்போ ஜேகேக்கு 18 வயசானதுக்கப்புறம் அவன் அகெயின் சவுத் கொரியாக்கு வந்திருப்பான். ஜியானோட பையன் தான் ஜேகேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம், அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. அகெயின் அவங்க கூட டை அப் பண்றதுக்காக நெறைய பேர் வந்தாங்க. ஆனா ஜேகே யாரையுமே எடுத்துக்கல. அவன் கம்பெனி அவன் மட்டுமே ரன் பண்ணிக்கிட்டு வந்துட்டுருந்தான். அப்படிதான் அவன் அவங்க அப்பாவ கொன்னவங்கள எல்லாரையுமே பழி வாங்கணும்னு நெனச்சு ஒரு 3 பேர கொன்றுருப்பான். உங்ககிட்ட சொல்லும்போது கூட அவன் இத தான் சொல்லியிருப்பான். ஓகே ஜேகே, நீங்க உங்க அப்பாவ கொன்னதுக்காக பழி வாங்குறீங்க. அது நீங்க எங்ககிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா, நாங்களே அதுக்கான ஆக்ஷன் எடுத்திருப்போம்ல. என்ன? எடுத்திருப்பீங்களா? சார், நீங்க எடுக்காம விட்டதால தான் அந்த ஆக்ஷன நான் எடுத்தேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நாங்க ஆக்ஷன் எடுக்காம விட்டோம்னு நீங்க நெனச்சீங்களா? கிடையாது. நாங்க ஆக்ஷன் எடுத்தோம். ஆனா, நாங்க அவங்களுக்கு எதிரா கேஸ் ஃபைல் பண்ணதால, என்னோட லாயரையும், என்னோட அங்கிளையும் கொன்னுட்டாங்க. நான் எனக்கு இன்னும் கோவம். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப என்கிட்ட இந்த அளவுக்குலாம் வசதியே இல்ல. நான் என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு வசதி இருக்கு, பணம் இருக்கு. பிசினஸ்ல நம்பர் 1 இருக்காங்கன்றதுனால, அந்த கேஸ ஒண்ணுமே இல்லாம ஆக்சிடென்ட்ன்னு சொல்லி அத கேஸ க்ளோஸ் பண்ணிட்டீங்க. நாங்க எவ்ளோ போராடுறது? சொல்லுங்க. பணம் இருக்கிறவங்களால தான் இந்த சமுதாயத்துல வாழ முடியும்னா, அப்ப பணம் இல்லாதவங்கலாம் என்ன பண்ண முடியும்? சொல்லுங்க. 1 டைம், 2 டைம் இல்ல. அந்த கேஸுக்காக எத்தன டைம் நான் அவங்களுக்கு அகைன்ஸ்ட்டா கேஸ் ஃபைல் பண்ணேன் தெரியுமா? ஆனா, ஒரு டைம் கூட அவங்களுக்கு எதிர்த்து யாருமே கேஸ் ஃபைல் பண்ணவே இல்ல. அதுக்கு காரணம் பயம். அவங்க நெனச்சா என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்றதுக்காக, இந்த கேஸ எதுவுமே இல்லாம ஆக்கிட்டாங்க. எனக்கு அப்பதான் ஒண்ணு புரிஞ்சுது. இங்க காசு இருக்கிறவங்களால தான் எது வேணாலும் பண்ண முடியும்னு. அதனால தான் என் பிஸ்னஸ் மூலியமாவும், என் சாமர்த்தியத்தாலயும் அவங்கள பழி தீர்த்தேன். இங்க இருக்கவங்க எல்லாரும் தப்பு பண்ணவங்கள மன்னிக்கவும், பாதிக்கப்பட்டவங்கள மறக்கவும் சொல்றீங்க. என்னால மறக்கவும் முடியல, மன்னிக்கவும் முடியல. அதனால தான் என் அப்பாவ கொன்னவங்கள எல்லாரையுமே நான் கொன்னேன். பாவம் 3 வயசு குழந்தை. அது என்ன பாவம் பண்ணுச்சு? ம். அதுக்கு என்ன தெரியும்? இவ இரக்கமே இல்லாம கொன்னாங்க. என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்? சொல்லுங்க. அதனால தான் பழி வாங்குனேன். நான் பண்ண தப்ப நியாயப்படுத்த விரும்பல. உங்களுக்கு என் மேல ஆக்ஷன் எடுக்கணும்னா தாராளமா எடுங்க. ஏன்னா, இப்ப எனக்குன்னு யாருமே இல்ல. ஸோ, நான் தனியாள். நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் அத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சைலண்டாவே நின்னுட்டுருக்கான். நீங்க சொல்ற ரீசன் நியாயமாவே இருந்தாலும், இது கோர்ட். கோர்ட் அவங்களோட முடிவ எடுத்து தான் ஆகணும். நான் தான் சொல்லிட்டேன்ல. இது உங்களோட இஷ்டம். நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் அத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்ன நீங்க தூக்குல போடுறீங்களா? போடுங்க. ஆயுள் தண்டனை குடுக்குறீங்களா? குடுங்க. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. அத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சைலண்டாவே நின்னுட்டுருக்கான். அப்போ அந்த ஜட்ஜ், ஓகே. இதுதான் என்னோட ஃபைனல் டிசிஷன். இங்க நிற்கும் குற்றவாளி சொல்லும் வார்த்தைகள் நியாயமாகவே இருந்தாலும், சட்டம் தன் கடமையை செய்யும். 5 கால வருடம் சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது. அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் குடுத்துட்டாங்க. இது எல்லாமே லைவா தான் போயிருந்திருக்கும். நீங்க கேட்டு உங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. அப்போ உங்க ஃப்ரெண்ட், "போதுமாடி? போதுமா? 5 வருஷம். 5 வருஷத்துக்கு அப்புறம் அவரால வெளிய வரவே முடியாது." நீங்க லைட்டா சிரிக்கிறீங்க. "இப்போ சந்தோஷம் தானடி உனக்கு? நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் எனக்கு சந்தோஷம் தான்டி. எப்படிடி உன்னால மட்டும் இப்படியெல்லாம் இருக்க முடியுது? ஆ? அவருக்கு தண்டனை கிடைச்சது உனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கா?" "இல்லடி. 5 வருஷம் 5 வருஷம் கழிச்சு அவர் எப்படி போனாரோ, அப்படியே திரும்பி வந்துருவாரு. அவருக்கு ஆயுள் தண்டனையோ, இல்ல தூக்கு தண்டனையோ குடுக்கல. அத நெனச்சு அத நெனச்சு எனக்கு சந்தோஷமா தான்டி இருக்கு. எனக்கு உண்மையாவே சந்தோஷமா தான் இருக்கு. நான் கண்டிப்பா அவர் வெளிய வந்ததும், அவர் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு, என்னை ஏத்துக்க சொல்லுவேன்டி. ஒருவேளை ஏத்துக்கலனா, ஏத்துக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன்." அப்படின்னு சொல்றீங்க. ஆக்சுவலி நீங்க இத எப்படி கலெக்ட் பண்ணியிருப்பீங்கன்னா, உங்களுக்கும் ஜேகேக்கும் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், ஜேகே உங்ககிட்ட சொல்லியிருப்பான், "ஒயன், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்டி."
என்ன ஜேகே? என்ன விஷயம்? இல்லடி, இத நான் சொன்னா நீ எப்படி எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியல. பட் இத நான் சொல்லியே ஆகணும். நான் எதையுமே உன்கிட்ட மறைக்கக்கூடாதுன்னு நெனைக்கிறேன்டி. என்ன? எதுக்கு நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க? அப்படின்னு நீங்க கேட்டிருப்பீங்க. அதுக்கு அப்பத்துலருந்து தான் ஜேகே உங்ககிட்ட எல்லாமே சொல்லியிருப்பான். உங்களால சத்தியமா நம்பவே முடியல. ஜேகேவா இத பண்ணதுன்னு சொல்லி நீங்க ஷாக்கிங்ல இருந்திருப்பீங்க. ஒயன், நான் என்னடி பண்ணுவேன்? என் ஃபேமிலி தான் எனக்குன்னு எல்லாமே இருந்தாங்க. இப்ப என் ஃபேமிலி எனக்கு இல்ல. என் அங்கிள் என்னடி பண்ணாரு? எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. அந்த பாவத்துக்காக அவரையும் கொன்னுட்டாங்க. என்னால முடியலடி. அதனால தான் நான் ஒவ்வொருத்தரையும் பழி வாங்குனேன். நான் இப்ப எல்லாரையுமே பழி வாங்கிட்டேன்டி. இதுக்கப்புறம் நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். நீ, நான், நம்ம கம்பெனி, நம்ம ஃபேமிலியே ஒண்ணா இருக்கலாம்டி அப்படின்னு சொல்லியிருப்பான். நீங்களும் ஜேகே, சரி விடு. நீ எத பத்தி யோசிக்காத. அதான் நீ என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டல்ல. நீ விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவன தூங்க வச்சிருப்பீங்க. அவன் தூங்குன அடுத்த செகண்ட் நீங்க அவன் வீட்ல இருக்க எல்லாத்தையும் போய் சர்ச் பண்ணி, அவன் எழுந்துக்கிறதுக்குள்ளே அவன் என்னென்னலாம் வீட்ல வச்சிருக்கானோ, அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி, அப்பவே கால் பண்ணி நீங்க போலீஸ்ல சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. ஆக்சுவலி நீங்க யாருன்னா, ஒரு சிபிசிஐடி ஆஃபீசர். நீங்க ஜேகே கிட்ட நடிக்கிறதுக்காக தான் ஸ்டார்ட்டிங்ல வந்திருப்பீங்க. அத நான் ஃபர்ஸ்ட்லயே சொல்லியிருப்பேன். ஆனா போக போக உங்களுக்கு ஜேகேவ ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால நீங்க எதுக்கு வந்தீங்கன்றதே மறந்துட்டீங்க. ஜேகேவோட லைஃப்ப ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, கம் பேக் டு தி ஸ்டோரி. இப்போ டைம் ஸ்கிப்ஸ் ஒரு 5 இயர்ஸ் லேட்டர். ஜேகே ஜெயிலிருந்து வெளியே வரான். அவன் முடியெல்லாம் நெறைய அப்படியே காடு மாதிரி வளர்ந்துட்டு, அவன் பியர்ட்லாம் வச்சுட்டு பார்க்கவே ரொம்பவே டல்லா இருக்கான். அவன் ஷர்ட் எல்லாமே கலஞ்சு போயிட்டு, அப்போ அவன் ஃப்ரண்ட்ல ஒரு கார் வந்து நிக்குது. அவன் கன்ஃப்யூஸ்டா பார்க்குறான். "பாஸ், என்ன பார்க்குறீங்க? உள்ள வாங்க" அப்படின்னு கூப்பிட்டதும், "நீ அ நீயா? பாஸ், நீங்க உள்ள வாங்க. டைம் ஆயிடுச்சு. நம்ம வீட்டுக்கு போணும்" அப்படின்னு சொன்னதும், அவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கார்ல உட்காந்துட்டான். அ "நீங்க நீங்க இன்னும் இ இங்க தான் இருக்கீங்களா? வேற எங்கேயும் ஒர்க் பண்ண போலையா?" "பாஸ், ஆக்சுவலி உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? லாஸ்ட் 5 இயர்ஸா நம்ம கம்பெனி நம்பர் 1ல இருக்கு. அதுவும் இல்லாம நம்மளோட ஷேர் மார்க்கெட் வேல்யூ 1% கூட குறையல. நமக்கு எந்த லாஸுமே இல்ல சார். எல்லாமே ப்ராஃபிட். எல்லா கம்பெனில இருக்க ஓனர்ஸும் நம்ப கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணும்னு சொல்லி ஆளாளுக்கு கியூல நின்னுட்டுருக்காங்க சார். நம்மளோட கம்பெனி பத்தி எவ்ளோ பேசுறாங்க தெரியுமா? நம்ப கம்பெனி இப்போ வேர்ல்டு ஃபுல்லா ரீச் ஆயிடுச்சு சார். எல்லாருமே எல்லா கம்பெனில இருந்தும் எங்க கண்ட்ரில பிரான்ச் ஓப்பன் பண்றீங்களா? எங்க கண்ட்ரில ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்றீங்களான்னு கேட்குற அளவுக்கு வந்துருச்சு சார். நம்மளோட ப்ராஃபிட் வேல்யூ அவ்ளோ அளவுக்கு போயிடுச்சு சார். ஒரு பெரிய ரீச் கிடைச்சிருக்கு சார் அப்படின்னு சொன்னதும், ஜேகே புரியாமலே பார்த்துட்டுருக்கான். என்ன சொல்ற? நம்மளோட கம்பெனி நம்பர் 1ல இருக்கா? ஆமா சார். லாஸ்ட் 5 இயர்ஸா நம்ம கம்பெனி நம்பர் 1ல தான் இருந்துட்டுருக்கு. 2, 3 இந்த மாதிரி நம்மளோட கம்பெனி டவுன் ஆகவே இல்ல சார். மேலும் மேலும் உயர்ந்துட்டு தான் போயிட்டுருக்கு. ஆனா எப்படி? நான் இல்லாம நான் இல்லாம நம்ம கம்பெனி எப்படி? பாஸ், அதுக்கு காரணம் உங்களோட ஒய்ஃப். என்ன? எ எ என்னோட ஒய்ஃபா? யார சொல்றீங்க? பாஸ், ஒயன் மேம தான் சொல்றோம். ஒயனா? ஆமா பாஸ். நீங்க இங்க இங்க கோர்ட்ல இருந்து உங்களுக்கு 5 இயர்ஸ் தண்டனை குடுத்ததுலருந்து, நம்ப ஒயன் மேம் தான் நம்ம கம்பெனி டேக் ஓவர் பண்ணிட்டு, இவ்ளோ நாள் நம்ம கம்பெனிக்காக போராடிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம கம்பெனி பெரிய அளவுக்கு ரீச் ஆயிருக்கு. நான் கூட நெனச்சேன் சார், நீங்க ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் நம்ம கம்பெனி இழுத்து மூட வேண்டியது தான். பிகாஸ் நம்ம கம்பெனியோட நேம் டேமேஜ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்மளோட பிசினஸ் பார்ட்னர்ஸ், ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் வேற கம்பெனிக்கு போயிடுவாங்கன்னு நெனச்சோம் சார். ஆனா ஒயன் மேம் ஒரு பெர்சன்ட் கூட கீழ போக விடாம, இன்னும்னு ஹை பொசிஷனுக்கு கொண்டு வந்தாங்க சார். அவங்கள நெனச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார் அப்படின்னு சொல்றான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சைலண்ட் ஆயிட்டான். இப்படியே தான் அவன் வீட்டுக்கும் வரான். அந்த வீடு எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்கு. ஜேகே உள்ள வந்ததும் ஒரு குழந்தை ஸ்பீடா ஓடி வந்து அவன ஹக் பண்ணுது. ஜேகே கன்ஃப்யூஸ்டா அவன தான் பார்க்குறான். அப்போ நீங்க சாம், என்ன பண்ற? அவர் டயர்டா இருக்கார்ல, அவர் போய் ஃப்ரெஷ் அப் ஆகட்டும். சரியா? அப்படின்னு சொன்னதும், மம்மி மம்மி நான் டாடா கூட பேசணும் அப்படின்னு சொன்னதும், என்னது மம்மியா? மம் மம்மி? அப்படின்னு ஜேகேக்கு ஒண்ணுமே புரியாம பார்த்துட்டு நின்னுட்டுருக்கான். ஜேகே,
நீங்க ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் அப் ஆகுங்க. நான் உங்களுக்கு குடிக்க ஏதாச்சும் கொண்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கிச்சனுக்கு போயிட்டீங்க. இங்க ஜேகே கன்ஃப்யூஸ்டா போறான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாமே நார்மலாவே நடக்குது. இந்த 5 இயர்ஸ் லைஃப் அவன் ஜெயில்ல அனுபவிச்சானா இல்லையான்றதே அவனுக்கு புரியல. 5 இயர்ஸ்ல என்னலாம் நடந்துச்சுன்றது அவனால ஒண்ணுமே ப்ராசஸ் பண்ணவே முடியல. அவன் ரூம்ல நின்னு அதே குழப்பத்தோட நின்னுட்டுருக்கான். அப்ப நீங்க ஜேகே குடிக்கிறதுக்காக ஜூஸ் தான் கொண்டு போறீங்க. அப்ப ஜேகே உங்கள பார்க்குறான். "ஜேகே எப்படி இருக்கீங்க?" ஆக்சுவலி நான் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கக்கூடாது தான். நீங்க இப்போ எந்த அளவுக்கு உடைஞ்சு போயிருப்பீங்கன்றது எனக்கு நல்லாவே புரியுது. "இந்த ஜூஸ் குடிங்க" அப்படின்னு குடுக்குறீங்க. ஜேகே எதுவுமே சொல்லாம டர்ன் பண்ணிக்கிட்டான். "எனக்கு புரியுது நீங்க என் மேல கோவமா இருக்கீங்கன்னு. ஆனா உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்லணும். சாம் சாம் நம்பளோட பையன்." அப்படின்னதும் ஜேகே டர்ன் பண்ணி பார்க்குறான். "என்ன? என்ன சொல்ற? என்ன புது ட்ராமாவ கிரியேட் பண்றியா? இன்னும் இங்கேருந்து போகாம, இன்னும் என்ன என்கிட்ட இருந்து எடுத்துக்க நீ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க? ம்? வேற என்ன புது ட்ராமா கிரியேட் பண்ணிட்டு இருக்க?" "ஜேகே இது ட்ராமாலாம் இல்ல. சீரியஸா சொல்றேன். சாம் சாம் உனக்கும் எனக்கும் பொறந்த பையன். அவனுக்கு இப்போ 5 வயசு ஆகுது. இங்க பாரு, நீ சொல்ற கதையெல்லாம் நம்புற பழைய ஜேகே நான் இல்ல. புரியுதா? 5 வருஷம் நீ எனக்கு பண்ண துரோகத்த நெனச்சு நெனச்சு உன் மேல அவ்ளோ கோவத்துல இருக்கேன். இங்கேருந்து போயிடு. இதுக்கு மேல நீ இங்க வராத. எனக்கு உன்ன பார்க்கவே பிடிக்கல. ஜேகே நீ என் மேல கோவமா இருக்க. என்னால புரிஞ்சுக்க முடியுது. சாம் என்ன பண்ணான்? சாம் நம்பளோட பையன். ப்ளீஸ் அவனுக்காகவாச்சும் என்ன நீ ஏத்துக்கோயேன்." "ஏய் யார் நீ ஃபர்ஸ்ட்டு? ஆ? சாம் என்னோட பையன்னு சொன்னதும், "ஓ! சாம் நீ என்னோட பையனா? வா வா" அப்படின்னு அவன தூக்கி கொஞ்ச சொல்றியா? ஜேகே உனக்கு நம்பிக்கை இல்லனா, நீ போய் டிஎன்ஏ டெஸ்ட் கூட எடுத்து பார்த்துக்கோ. அவன் உனக்கும் எனக்கும் பொறந்த பையன்." "ம் அப்படியா? சரி ஓகே. இப்ப என்ன பண்ணலான்ற?" "ஜேகே உனக்கு கோவம்னா அது என்கிட்ட காமி. சாம் கிட்ட காமிக்காத. அவன் உன் மேல உயிரையே வச்சிருக்கான்." "ஓ! ஸோ இப்ப நான் என்ன பண்ணணும்?" "நீ அவன்கிட்ட பேசு ஜேகே. அவன் குழந்த. அவன் கூட பேசு. என் மேல இருக்க கோவத்த அவன்கிட்ட காமிக்காத ஜேகே. ப்ளீஸ்." அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. ஆனா ஜேகே எதுவுமே கண்டுக்காம அங்கேருந்து போயிட்டான் ரெஸ்ட் ரூம்க்கு. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. நீங்க கீழ வந்துட்டீங்க. ஜேகே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அப்பதான் வெளிய வரான். அப்போ சாம் ரூம்குள்ள ஓடி வந்து அவன் கை ஃபுல்லா இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் கீழ போட்டுட்டான். அப்போ ஜேகே அவனையே தான் பார்க்குறான். "டாடா இங்க பார்த்தியா? நான் உன்னோட விளையாடுறதுக்காக இந்த திங்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன். வா நீயும் நானும் விளையாடலாம். 5 இயர்ஸா நீ எப்போ வருவ எப்போ வருவன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் தெரியுமா? இப்போ ஃபைனலா நீ வந்துட்ட. இதுக்கப்புறம் நான் உன்ன விட்டு எங்கேயுமே போக போறதில்ல. நம்ம 2 பேரும் ஜாலியா விளையாடலாம்." அப்படின்னு அவன் சொல்றான். ஜேகே அவனையே தான் பார்த்துட்ருக்கான். "என்ன டாடா அப்படி பார்க்குற? வா வா வா" அப்படின்னு சொல்லி அவன கைய பிடிச்சு கூட்டிட்டு போய் பெட்ல உட்கார வைக்கிறான். அப்போ ஜேகே, "நான் யாருன்னு உனக்கு தெரியுமா?" "ம் தெரியுமே." "யார் நானு?" "என்னோட டாடா." "என் பேர் என்ன?" "ஜான் ஜங்குக்" அப்படின்னு சொன்னதும், "ஓ! சரி. ஆமா, உனக்கு எப்படி தெரியும் நான் தான் உன் அப்பான்னு? நான் தான் நீ பொறந்ததுலேருந்தே இங்க இல்லையே." கரெக்ட் தான். ஆக்சுவலி நான் உங்க மேல செம்ம கோவத்துல இருந்தேன். நான் பொறந்ததுலேருந்து நீங்க ஒரு வாட்டி கூட என்ன பார்க்க வரலன்னு சொல்லி. ஆனா அம்மா சொன்னாங்க, உங்களுக்கும் அம்மாக்கும் ஏதோ சண்டையாம். அதனால நீங்க அம்மாவ விட்டு கோச்சிக்கிட்டு நீங்க அமெரிக்காவுக்கு போயிட்டீங்களாம். நீங்க கோவம் போற வரைக்கும் ரிட்டர்ன் வரவே போறதில்லன்னு அம்மாகிட்ட சொன்னீங்களாம். ஆனா ஆனா இப்போ உங்களுக்கு கோவம் போயிட்டதால நீங்க திரும்பி வந்துட்டதா அம்மா சொன்னாங்க அப்படின்னு சொல்றான். ஓ! சரி, சரி. ஆமா, நீ ஸ்கூலுக்கு போறியா? போறேனே. ஓ! சரி. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. ஜிகி அவனையே தான் பார்த்துட்ருக்கான். அவன் இந்த 5 இயர்ஸ்ல பட்ட கஷ்டத்த எல்லாத்தையும் சாமோட விளையாடி அந்த கஷ்டத்த மறக்க ட்ரை பண்றான். அவனோட ஸ்மைல் பார்க்க அவ்ளோ க்யூட்டா இருக்கு. அவனையே அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கான். நீங்க சாம ஜேகே எங்கோ டிஸ்டர்ப் பண்ணிட போறானோ சொல்லிட்டு நீங்க சாம தூக்கிட்டு போலான்னு வரீங்க. ஆனா அவங்க 2 பேரும் ஹேப்பியா சிரிச்சு பேசி விளையாடிட்டு இருக்கிறத பார்த்ததும், உங்களுக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு. ஓகே. ஜேகே இப்போவாச்சு சந்தோஷமா இருக்கான்ல?
அவங்க சந்தோஷமா இருக்கட்டும். அவன் சந்தோஷத்த டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கீழ போயிட்டீங்க. அவங்க 2 பேரும் அவ்ளோ ஜாலியா விளையாடிட்டுருக்காங்க. ஜேகேவோட சிரிப்பும், ஜாமோட சிரிப்பும் தான் அந்த வீடு ஃபுல்லா கேட்குது. நீங்க அது கீழ உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இப்படியே டைம் எஸ்கேப்ஸ் ஒரு ஆஃப்டர்நூன் போல இருக்கும். நீங்க ஜேகே நான் நான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். நீ வந்தீன்னா சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னதும், இல்ல எனக்கு பசிக்கல. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். நீ சாம், நீ 2 பேரும் போய் சாப்பிடுங்க. அப்படின்னு சொன்னதும், ம் இல்ல டாடா, நீ வந்தா தான் நான் சாப்பிடுவேன். இல்லன்னா நானும் சாப்பிட மாட்டேன். அப்படின்னு சொல்றான். சாம் புரிஞ்சுக்கோ. எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு. நான் வெளியிருந்து வந்தேன்ல. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். நீ போய் சாப்பிடு. இல்ல டாடா, மம்மி நான் டாடாவோடயே சாப்பிட்டுக்கிறேன். நானும் டாடாவோட தூங்குறேன். நீ போய் சாப்பிடு. அப்படின்னு சொல்றான். நீங்க சாம் "நீ போ மம்மி, நான் டாடாவோட இருக்கேன்." அப்படின்னு சொன்னதும், நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டீங்க. இப்போ சாம், "டாடா, ம் நம்ப போய் சாப்பிடலாமா? ஏன் பசிக்குதா?" "இல்ல மம்மி நான் சாப்பிடாம சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு பசிக்கும்ல. ம் நம்ப போய் சாப்பிடலாமே. அதுக்காக தான்டா சொன்னேன் நீ போய் அவங்களோட சாப்பிடுன்னு." "இல்ல டாடா, எனக்கு உன் கூட உட்காந்து சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. ப்ளீஸ்." சரி ஓகே போலாம். அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் சாமோட வந்துட்டான். நீங்க சாம்க்கு சர்வ் பண்ணிட்டு ஜேகேக்கு சர்வ் பண்ண வரீங்க. அவன் ஸ்டாப் பண்ணிட்டு, "இல்ல நானே போட்டுக்கிறேன்." அப்படின்னு உங்கள பார்க்காமலேயே அவன் சொல்றான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. பட் நீங்க எதுவுமே ரியாக்ட் பண்ணல. அவன் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு அவன் சாமோட பேசிக்கிட்டு இருக்கான். நீங்களும் அவன் சாப்பிட்டு முடிச்சதும், நீங்களும் அதே பிளேட்ல போட்டு சாப்பிட்டுட்டு, நீங்க பிளேட்ல வாஷ் பண்ணிட்டீங்க. இங்க அவன் சாப்பிட்டதும் விளையாடின டயர்ட்ல படுத்து தூங்கிட்டான். நீங்க ஜேகேவ மீட் பண்ண வரீங்க. இங்க ஜேகே சும்மா பெட்ல படுத்து சீலிங்க பார்த்த மாதிரி, அவன் இந்த 5 இயர்ஸ் என்னலாம் நடந்துச்சுன்றது யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ நீங்க வரீங்க. அவன் டோர் ஓப்பன் பண்ற சவுண்ட் கேட்டு டர்ன் பண்ணி பார்க்குறான். உங்கள பார்த்ததும் அவனுக்கு கோவம். அவன் டக்குன்னு ஃபேஸ டர்ன் பண்ணிக்கிட்டான். நீங்க போய் ஜேகே பக்கத்துல போய் உட்கார்றீங்க. "ஜேகே, ஜேகே, ஐம் சாரி. ஐம் ரியலி சாரி. நான் நான் பண்ணது எல்லாமே தப்பு தான். ஆனா, அது எல்லாமே உன் நல்லதுக்காக தான் பண்ணேன்." அப்போ ஜேகே அவன் கைய ஃப்ரண்ட்ல வச்சு, "போதும் எதுவும் பேசாத" அப்படின்னு சொல்றான். "ஜேகே, ஜேகே ஒரே நிமிஷம். நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு. நான் உன்கிட்ட நடிக்கலடா. நான் உண்மையாவே தான் இருந்தேன். நீ நீ என்கிட்ட அந்த உண்மையெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான், நீ தான் அந்த கொலை பண்ணதுன்னே எனக்கு தெரியும்டா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது. உன் மேல எந்த சந்தேகமும் இல்ல. நான் ஸ்டார்ட்டிங்ல சந்தேகப்பட்டு தான் வந்தேன். நான் இல்லன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஆனா, நான் எதுக்காக வந்தேன்றதே மறந்துட்டு, உன்ன லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஜேகே. என் முழு மனசோட தான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதும், உன் கூட அன்னைக்கு அப்படி இருந்ததும், நீ என்ன தப்பா நெனச்சிட்ருக்க ஜேகே. எனக்கு புரியுது. நான் பண்ண துரோகத்துக்கு யாரா இருந்தாலும் கோவப்படுவாங்க தான். ஆனா, நான் நான் பண்ணது நான் பண்ணது ஜேகே, ஐம் சாரி ஜேகே. என்னோட பேசு ப்ளீஸ். என்ன நீ அவாய்ட் பண்ணாத ஜேகே. நான் உன்ன உண்மையா தான்டா லவ் பண்ணேன். நான் உன்ன உண்மையா தான் லவ் பண்ணேன். நீ உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா, நான் இந்த பில்டிங் மேலேருந்து குதிக்கட்டுமா? இல்ல வேற ஏதாச்சும் பண்ணட்டுமா? அப்படின்றீங்க. அப்போ ஜேகே அவன் ஒரு மாதிரி சேடா ஒரு சக்கிள் பண்றான். எனக்கு புரியுது. ஸ்டார்ட்டிங்ல நடிச்ச மாதிரி இப்பயும் நடிக்கிற. அதுதானே நீ சொல்ல வர? ம். ஆனா, இந்த வாட்டி நான் உண்மையா சொல்றேன். நான் உண்மையாவே நான் பில்டிங் மேலேருந்து குதிச்சு, நான் உன்ன உண்மையா தான் லவ் பண்றேன்னு ப்ரூவ் பண்ணட்டுமா? ம். இங்க பாரு. இங்க தேவையில்லாம இந்த டயலாக் எல்லாம் விட்டுட்டு இருக்காத. சரியா? நீ சொல்றதெல்லாம் நம்பி நம்பி ஏமாந்த வரைக்கும் போதும். நீ சொல்றதெல்லாம் நம்பி ஏமாந்த பழைய ஜேகே நான் இல்ல. சரியா? இப்ப நான் வேற. நீ சொன்னல்ல, நீ எனக்காக இல்லனாலும், சாம்க்காகவாது நீ என்னை ஏத்துக்கணும்னு. அது ஒரே ரீசனுக்காக தான் உன்ன நான் இங்க விட்டு வச்சிருக்கேன். இல்லன்னு வச்சுக்கோ, அடுத்த செகண்டே நான் உன்ன வீட்ட விட்டு தொரத்தியிருப்பேன். உண்மையா லவ் பண்ணேன்னு சொன்னியே. சாம் இருக்கிறதுனால மட்டும் தானே நீ இந்த வீட்டுக்கு வந்த? ம். இந்த கம்பெனி டேக் ஓவர் பண்ண. இல்லன்னா, நீ என்னன்னு கூட திரும்பி பார்க்க மாட்டல்ல? நீ உன்னோட லைஃப் அப்படி பார்த்துட்டு போயிருந்திருப்ப. அப்படிதானே? என்ன நீ லவ் பண்ணேன்னு சொன்னியே. என்ன லவ் பண்ணுறது உண்மைன்னு சொன்னியே. இந்த 5 இயர்ஸில்
ஒரே ஒரு டைமாவது நீ என்னை மீட் பண்ண வந்தியாடி? ம். இங்கே பாரு, சொல்கிறதெல்லாம் நான் என்றைக்குமே நம்ப மாட்டேன். எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல. என்னோட பேசாத. நான் ஜாமுக்காக தான் இதில் பொறுத்து போயிட்டுருக்கேன். ஜேகே, நான் என்ன பண்ணா உன்னோட கோவம் போகும்? எனக்கு உன் மேலே இருக்க கோவம் என்றைக்குமே போகாது. நான் இது மறக்கவும் மாட்டேன். உன்னை மன்னிக்கவும் மாட்டேன். இங்கேருந்து போயிடு. என் கண்ணு முன்னாடி வராத. இல்லைனா இருக்க கோவத்தில் நான் என்ன பண்ணுவேன், என்ன பேசுவேன்னு எனக்கு தெரியாது. இங்கேருந்து போயிடு. ஜேகே, இங்கேருந்து போன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு அதுக்கு மேலே அங்கே இருக்க முடியல. நீங்கள் அங்கேருந்து எழுந்து வந்துட்டீங்க. இப்படியே டைம் ஸ்கிப்ஸ் ஒரு 2 மந்த்து ஸ்கிப் ஆகுது. ஒரே ஒரு நாள் கூட ஜேகே உங்ககிட்ட பேசியிருக்கவே மாட்டான். அவன் எப்போவும் ஆஃபீஸ்க்கு போவான். ஆஃபீஸ்க்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து சாமோட விளையாடுவான். அவன் தனியாக படுத்து தூங்குவான். இப்படியே தான் இந்த 2 மந்த்து போயிருக்கும். சாமுக்காகவாது அவன் ஏதோ ஃபார்மாலிட்டிஸ்க்காக உங்ககிட்ட என்ன சாப்பிட்டியா அப்படி இப்படின்னு பேசுவானே தவிர்த்து அதுக்கு மேலே வேறு எதுவுமே பேச மாட்டான். ஒன் ஃபைன் டே ஜேகே அவன் விண்டோ கிட்ட நின்று எதையோ டீப் திங்கிங்கில் இருக்கான். அப்போ நீங்கள் ஜேகே பின்னாடி நின்று, ஜேகே நான் உன்கிட்ட சொல்லணும். இதை நான் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் உனக்கு என்ன சொல்லணுமோ சொல்லு ஜேகே. நீ என்னை திட்டினாலும் சரி, அடித்தாலும் சரி, நான் அதை ஏற்றுக்கிறேன். பட் நான் பேசுகிற வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னு காது கொடுத்து கொஞ்சம் கேளு. கோவப்படாத ஜேகே அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே எதுவுமே சொல்ல அவன் சைலண்டாகவே தான் இருக்கான். ஜேகே, நீ சொன்னல எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல. எனக்கு உன் கூட பேச பிடிக்கல. நீ என்னை பார்க்கும் போதெல்லாம் நான் பண்ண துரோகம் தான் உனக்கு ஞாபகம் வருது நீ சொன்னல ஜேகே. நான் இங்கேருந்து போயிடுறேன். உன்னை இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன் ஜேகே. நீ 5 இயர்ஸ் அங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டியோ அதே அளவுக்கு நான் இங்கே கஷ்டப்பட்டுட்டு தான் ஜேகே இருந்தேன். உன்னை பார்க்காம உன் கூட பேசாமல் இது நரக்கத்தில் இருக்க மாதிரி இருந்துச்சு ஜேகே. நான் உன்னை உண்மையாக தான் லவ் பண்ணேன். அது பொய்ன்னு மட்டும் நீ என்றைக்குமே நினச்சிடாத ஜேகே. நான் சாமை என்னோட கூட்டிகிட்டு போகலான்னு தான் நினச்சேன். ஆனால் நீ சாம் கூட இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்க. அந்த ஹாப்பினஸை நான் கெடுக்க விரும்பலை. அதனால தான் சாமை உன்கிட்ட விட்டுட்டு போகிறேன் ஜேகே. நீ சாமை பார்த்துக்கோ. எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான். நான் எப்பயாவது சாமை பார்க்கணுன்னு கேட்டேன்னா அப்போ மட்டுமாச்சு எனக்கு சாம்கிட்ட பேசவோ பார்க்கவோ அலோவ் பண்ணு ஜேகே. நான் வேறு எதுவுமே உன்கிட்ட இருந்து கேட்கல. இதுக்கப்புறம் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன் ஜேகே. இந்த 2 மந்த்தாக நீ என்கிட்ட பேசாமல் இருக்குது எனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆச்சு தெரியுமா? நான் பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் என்னை ஒரு டைம் மன்னிச்சு ஏற்றுக்க மாட்டியான்னு தான் ஜேகே இவ்வளோ நாள் நான் இருந்தேன். ஆனால் நீ என்றைக்குமே என்னை மன்னிக்க மாட்டேன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் உன் முன்னாடி இருந்து நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன் ஜேகே. நான் இங்கேருந்து போயிடுறேன், சரியா? அப்போ நீ ஹாப்பியாக இருப்பல்ல? நான் கண்டிப்பாக உன்னை இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன் ஜேகே. நீ ஜாமை நல்லா பார்த்துக்கோ. நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் டேர்ன் பண்ணுறீங்க. இப்போ ஜேகே உங்கள் கையை டைட்டாக ஹோல்ட் பண்ணுறான். உங்கள் கண்ணில் இருந்த தண்ணி அப்படியே ரோல் ஆகி உங்கள் சிக்ஸில் விழுது. நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. என்னடி? என்ன என்ன ஆ என்னை நீ மொத்தமாக சாக்கடிச்சிட்டு போயிடலான்னு நினைக்கிறியா? சொல்லுடி. எதுக்குடி என்னை இப்படி சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு புரியல. நான் 2 மாதம் உன்கிட்ட பேசாமல் இருக்கிறதே உனக்கு ஹர்ட் ஆகுது, வலிக்குதுன்னு சொல்கிறியே. அப்போது நீ பண்ணதெல்லாம் நினச்சி 5 இயர்ஸாக அங்கே நான் இருந்தேனேடி. இது ஒரு நரகத்தில் இருக்க மாதிரி இருந்துச்சு. 5 இயர்ஸ் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும் தாண்டி தெரியும். நான் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்ணேன். நான் லவ் பண்ணவளே என் முதுகில் குத்திட்டான்னு நினச்சி எனக்கு நைட்டெல்லாம் தூக்கமே வராது. எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? அப்போது நான் அனுபவிச்சதுக்கெல்லாம் என்னடி பலன் இருக்கு சொல்லு ஜேகே. என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஜேகே. நான் பண்ணது தப்பு தான் ஜேகே. அதுக்காக நான் எவ்வளோ வேணாலும் சாரி கேட்டுக்கிறேன். நீ என்கிட்ட பேசாமல் இருக்காது ஜேகே. நீ என்னை அடி திட்டு நீ என்ன வேணாலும் பண்ணு ஜேகே. என் கூட பேசாமல் இருக்காது ஜேகே அப்படின்றீங்க. அப்போ ஜேகே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஐம் சாரி ஜேகே, ஐம் சாரி. இதுக்கப்புறம் நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். நான் இங்கேருந்து போயிடுறேன் ஜேகே, இங்கேருந்து போயிடுறேன். அப்போ ஜேகே எங்கே பாருடி, எனக்கு உன் மேலே கோவம் தான். அதுக்காக
நான் உன்னை விட்டுட்டுலாம் இருக்க முடியாது. புரிஞ்சுக்கோடி. ஏன்னா நான் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன். எனக்கு கோவமா லவ்வான்னு பார்த்தா எனக்கு லவ் தான். நீ வேணா என்கிட்ட உண்மையாக இல்லாமல் இருந்திருக்கலாம்டி. ஆனால் நான் உன் கூட இருந்த ஒவ்வொரு நாளும் அவ்வளோ உண்மையாக இருந்தேன். அவ்வளோ லவ் பண்ணேன்டி. உன் கூட இப்படி வாழணும் அப்படி வாழணும் அவ்வளோ ட்ரீம் வச்சுருந்தேன். என்னால் அவ்வளோ சீக்கிரம்லாம் அது எல்லாத்தையும் தூக்கி போட முடியாது. நீ இங்கேருந்து போகாத வையன். நீ பண்ணது என்னால் மறக்க முடியாது தான். ஆனால் என்னால் உன்னை மன்னிக்க முடியும்டி. நான் உன்னை மன்னிச்சிட்டு வையன். நீ நீ எங்கேயும் போகாத வையன். என் கூடவே இரு. ம். நான் நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் நீயும் சாமும் தாண்டி எனக்கு ஒரு சந்தோஷம். புரிஞ்சுக்கோடி. ஜேகே அப்படின்னு சொல்லி நீங்கள் அகெயின் ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்போ ஜேகே ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஐயன். ஐ லவ் யூ ஸோ மச். ஐ லவ் யூ மோர் தென் எனிதிங் இன் திஸ் வேர்ல்ட் அப்படின்னு சொல்கிறான். உங்களால் என்ன சொல்கிறதுனே தெரியல. ஐம் சாரி. ஐம் சாரி ஜேகே. ஐம் சாரி. நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்ல. ஐம் சாரி ஜேகே அப்படின்னு உங்களால் முடியல. நீங்கள் அப்படியே ஃப்ளோரில் உட்காடுறீங்க. ஜேகே உங்களுக்கு ஈக்குவலாக உட்காந்து எங்கள் பாருடி, நீ பண்ணது தப்பு தான். அது என்னால் மறக்க முடியாது தான். ஆனால் உன் கண்ணில் நான் பொய் பார்க்கலடி. நீ என்னை உண்மையாக தான் லவ் பண்ணுறன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம பாஸ்ட்டை பற்றி எதுவுமே பேச வேண்டாம். நீ நான் நம்ம சாம் நம்ம ஃபேமிலியாக ஒன்றா இருக்கலாண்டி. இப்போவாச்சு நான் சொல்கிறது கேட்பியா ஒய்யன்? ம். ஜேகே ஜேகே ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஸோ மச் ஜேகே. ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. இதுக்கப்புறம் நான் தெரிஞ்சோ தெரியாமலும் உன்னை நான் கஷ்டப்படுத்தவே மாட்டேன். இது இது சாம் மேலே சத்தியமாக சொல்கிறேன். இதுக்கப்புறம் உன்னை நான் ஹர்ட் பண்ணவே மாட்டேன் ஜேகே. இதுக்கப்புறம் நீ எப்போ சந்தோஷமாக இருக்கணும். அது மட்டும்தான் ஜேகே எனக்கு வேணும். அது மட்டும்தான் எனக்கு வேணும். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஸோ மச். அதை விட உங்ககிட்ட நான் சாரி தான் கேட்கணும். நான் பண்ணதுக்கு எல்லாத்தையும் என்னை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டேன். அதுக்கு தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். உன் இடத்துல வேறு யாராவது இருந்திருந்தா கண்டிப்பாக என்னை ஏற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்களான்னு எனக்கு தெரியல ஜேகே. பட் பட் நீ இவ்வளோ உண்மையாக இருந்தோம் நான் உன்னை ஏமாற்றிட்டேன். எங்கே பாருடி, நான் என்ன சொன்னேன்? பழசு பேசாதன்னு சொன்னேனா? சரி சரி நான் பேசல அப்படின்னு சொல்கிறீங்க. ஜேகே உங்களை இழுத்து கிஸ் பண்ணுறான். நீங்களாம் அவனை கிஸ் பேக் பண்ணுறீங்க. நீங்கள் இப்படியே கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சாம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஐயோ மம்மி அப்படின்னு நான் வாய்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிறான். நீங்கள் சாமோட வாய்ஸை கேட்டதோ 2 பேரும் தள்ளி வரீங்க. அப்போது சாம் என்ன நீங்கள் ஒரு சின்ன குழந்தை இந்த வீட்டில் இருக்கிறதுன்னு தெரியாமல் உங்கள் பாட்டுக்கு நீங்கள் ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இதை பார்த்து உங்கள் பையன் கெட்டு போயிடுவான்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னதும் அப்போ ஜேகே ஓ சார் கெட்டு போயிடுவீங்களோ, இல்லைன்னா சாருக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சாமை பிடிக்க ஓடுறான். நீங்கள் அவங்கள பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. ஓகே மிஸ், இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு ஒரு ஒன் ஷாட்டோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். கமெண்ட் பண்ணிவிடுங்க. லவ் யூ ஆல். பாய்.